அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லி மகிழ்கிறான். ஏனென்றால் வேதாரண்யத்திலே திருமறை காட்டிலே நாவுக்கரசரை பிரிந்து சென்றவர், அங்கே பிரிந்து சென்றவர் இங்கே மீண்டும் சந்திக்கிற பொழுது பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்பார்கள். இங்கே ரெண்டு பேரும் நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கிறார்கள். சந்திக்கிற பொழுது மதுரை மாநகரத்திலே பாண்டிய நாட்டில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் வரிசைப்படுத்தி தொகைப்படுத்தி சுருக்கமாக அதே நேரத்தில் எல்லா பொருளும் விளங்குகிற வகையிலே நாவுக்கரசருக்கு விளக்குகிறார். சுருங்க கூறி விளங்க வைத்தல் என்பது ஒரு பெரிய அழகு. செய்யுளுக்கு உள்ள 10 அழகிலே ஒன்று சுருங்க குரலும் விளங்க வைத்தல். அப்படி மதுரை மாநகரத்திலே அமணர்களை தான் வாதில் வென்றதையும், சுரவாதத்திலும் அனல்வாதத்திலும் புறல்வாதத்திலும் தான் வென்றதனையும், பழுதி பால் புல்லிய கூன் நிமிர்ந்ததும் பாண்டியனோடு பொருந்தி இருந்த பிறப்பிலிருந்து பொருந்தி இருந்த கூன் நோயை நீக்கியதனையும், அந்த பொருணையாறு ஓடுகிற பாண்டிய நாட்டில் எல்லையில்லாத சிறப்புகளை உடைய, எப்படி பெருமான் எல்லையற்ற புகழுடையவரோ அப்படிப்பட்ட எல்லையற்ற புகழுடைய திருநீற்றினுடைய சிறப்பை வளர்த்ததும் ஆகிய இந்த செய்திகளை எல்லாம் நம்முடைய மிகு தவத்தோராகிய சொல்ல ஞானசம்பந்த பெருமான் சொல்ல, வாகீசர் தூய புகழ் வாகீசர் அது கேட்டு மகிழ்ந்தாராம். அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார், உவந்தார் என்று 399வது பாடல்ல பார்த்திருந்தோம். அடுத்த பாடல்லையும் அவர் என்ன அந்த 3 செய்திகளை சொன்னதோடு மட்டுமில்லாமல் அமணர்களை வாதில் வென்ற செய்தியை சொன்னார், பாண்டியனுடைய கூன் நிமிர்த்ததை சொன்னார், பாண்டிய நாட்டிலே திருநீற்று ஒளி பரவ செய்ததை சொன்னார். ஆக அவருடைய பிறப்பின் நோக்கம் நிறைவேறி விடுகிறது. சிவபாத இருதை எதற்காக தவம் செய்தார்? புனைமணி பூங்காதலனை பெறுவதற்கு தவம் செய்தார் அல்லவா? எதனாலே? திருநீற்றின் ஒளி பரவவும் பரசமயம் நிராகரிக்கப்படவும் தானே ஒரு மகன் வேண்டும் என்று வேண்டினார். அந்த வேண்டுகோள் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டு விட்டது. அந்த 3 செய்தியை சொன்னதோடு மட்டுமல்லாமல் நாவுக்கரசர் பெருமானோடு மேலும் மளவளாவி கொண்டிருக்கிற பொழுது என்ன சொல்கிறார்? பண்புடைய பாண்டிமாதேவியார்தம் பரிவும், அங்கே பாண்டிய நாட்டில் தாங்கியிருந்த பொழுது, திருமணத்தில் தங்கியிருந்த பொழுதும் சரி, அரண்மனைக்குள் வந்த பொழுதும் சரி, திருக்கோயிலே சந்தித்துக் கொண்ட பொழுதும் சரி, எல்லா நிலையிலும் அந்த பாண்டிமாதேவியாராகிய மங்கையர்க்கரசியார் தன்னிடத்து காட்டியிருக்கிற மிகப்பேர் அன்பினையும், அதை போலவே அடியார்களிடத்து மிக பக்தி உடையவராக விளங்குகிற குலச்சிறையாருடைய பெருமையினையும் ஞான தலைவர் என்று ஞானசம்பந்த பெருமானை குறிப்பிடுகிறார் தெய்வ சேக்கிழார். மறைஞான ஞான முனிவன் அல்லவா? அந்த மறைஞான தலைவராகிய ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார். தொடர்ச்சியாக இங்கே 5 செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன, 2 பாடல்ல. ஒன்று வல்லமணர் தம்மை வாதில் வென்றது, 2வது பாண்டியனுடைய கூன் நிமிர்த்தது, 3வது பாண்டிய நாட்டில் திருநீற்றின் ஒளி பரவ செய்தது, 4வது பாண்டிய நாட்டில் தாம் இருந்த பொழுது எல்லா நிலையிலேயும், திருக்கோயிலிலும் திருமடத்திலும் அரண்மனையிலும் ஆகிய எல்லா நிலைகளிலும் சமணர்களால் எந்த இடையூறும் வராத அளவுக்கு இவரை காத்த பாண்டிமாதேவியாருடைய பரிவினையும் அன்பினையும், அதை போலவே அடியார்களிடத்து அளவுகள் பக்தியும் அன்பும் கொண்டிருந்த குலச்சிறையாருடைய பெருமையையும், இந்த 5 செய்திகளையும் ஞானத்தலைவராகிய ஞானசம்பந்த பெருமான் மிக விருப்பத்தோடு சொல்ல மிக விருப்பத்தோடு திருநாவுக்கரசருக்கு சொல்ல, எல்லையில்லாத சிறப்புடைய வாகீச பெருமான், ஓ இப்படிப்பட்ட சிறப்புடையதா தமிழ்நாடு, பாண்டிய நாடு அமணர்கள், பாண்டிய நாட்டில் இருந்த அமணர்கள் எல்லாம் வெல்லப்பட்டார்கள், பாண்டியனுடைய கூன் நிமிர்க்கப்பட்டது, பாண்டிய நாடு திருநீற்றின் ஒளியில் சிறப்புற்று விளங்குகிறது, மிக பேர் அன்புடையவராகிய மங்கையர்க்கரசியார் அங்கே இருக்கிறார், அடியார்களிடத்து அளவு கடந்த பக்தியும் அன்புடைய குலச்சிறையார் அங்கு இருக்கிறார், இவற்றையெல்லாம் நாம் காண வேண்டும் என்ற உணர்வு இந்த ஞானசம்பந்த பெருமான் சொன்ன அந்த உரைகளை கேட்ட உடனே எழுந்தது. அதைத்தான் சொல்லுகிறார், மண்குளவு தமிழ்நாடு காண்பதற்கு மனம் கொண்டார். இந்த உலகத்திலே சிறந்து விளங்குகின்ற பாண்டிய நாடு மிக பழமையான நாடு என்று நமக்கு தெரியும். வால்மீகி ராமாயணத்தில் பாடப்பட்டிருக்கிற சிறப்பு உடையது, அவ்வளவு தொன்மையானது. பாண்டிய நாடு எவ்வளவு வலியாகசாய் முதுகுடிமை பெருவழுதி என்ற ஒரு மன்னன்
இந்த பாரத போர்ல 2 திறத்து வீரர்களுக்கும் சோறு போட்டான். பல்லியாகசாலை முதுகுடுமி பெருவழி என்ற ஒரு பாண்டிய மன்னன் 2 திறத்து வேந்தர்களும், யாரு பாண்டியர்களும் பாண்டவர்களும் கௌரவர்களும் 2 திறத்து வேந்தர்களும் பொருது களத்து அடிய மிகுபதம் வரையாது ஈந்தோய் என்று புறநானூற்றிலே அந்த பெருவழி பாண்டியன் போற்றப்படுவான். மிகுபதம்னா பதம்னா சோறு. 2 திறத்து வீரர்களுக்கும், எனக்கு பாண்டவர்கள் வேண்டியவர்கள் கௌரவர்கள் வேண்டாதவர்கள் என்றில்லை, என்னுடைய நோக்கம் 2 பேருக்கு சோறு போகணும். மிகுபதம் வரையாது கொடுத்தோய்பார். மிகுபதம் என்றால் மிகுதியான உணவினை எல்லையில்லாத வழங்கியவனாகி அந்த பல்லியாகதியை ஒரு புலவர் பாராட்டுவார். அவ்வளவு தொன்மையானது பாண்டிய நாடு. அது பாரத கதை. அதை போலவே ராமாயணத்துல சீதையை ராவணன் கவர்ந்து சென்றதற்கு பிறகு தென் திசை நோக்கி பல வீரர்கள் தேடி வருகிறார்கள். அதிலே ஒருவன் தான் அனுமன். அனுமன் பாண்டிய நாட்டை தாண்டி செல்கிறான். அப்போது பார்க்கிறான், நான் கீழே குனிந்து பார்க்கிறான், முத்துக்களும் மணிகளும் பதிக்கப்பட்ட மிக பெரும் கபாடங்களாலே அடைக்கப்பட்டிருந்த பாண்டிய நாட்டினுடைய அரண்மனையை கண்டு சென்றான். அந்த அப்படிப்பட்ட வளமான நாடு பண்டேயர்கள் என்பதனால் ஆளப்பட்டது என்று அந்த வால்மீகி ராமாயணத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்றால் ராமாயண காலமும் மகாபாரத காலமும் எவ்வளவு பழமையானது என்று நாம் அறிவோம். எப்பொழுது பாரதம் நடந்தது, எப்பொழுது ராமாயணம் நடந்தது நமக்கு தெரியாது. கால எல்லைக்கு அப்பாற்பட்டது. அப்பொழுதே பாண்டியர்கள் மதுரையை தலைநகராக கொண்டு, கபாடபுரத்தை தலைநகராக கொண்டு 3 சங்கங்களை வைத்து வளர்ந்திருக்கிறார்கள், மிகச்சிறந்த ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பதை வட இந்திய காப்பியங்களே சொல்லியிருந்தோம். நாம் நமக்குள் சொல்லிக் கொள்வோமானால் பெருமை பேசுவதாக அமையும். ஆனால் ராமாயணமும் மகாபாரதமும் இந்த செய்தியை சொல்கிறது என்றால் பாண்டிய நாடு எவ்வளவு பழமையானது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் மண்குலவும் தமிழ்நாடு காண்பதற்கு மனம் கொண்டார் என்று நம்முடைய தெய்வ சேக்கனார் குறிப்பிடுகிறார். இந்த உலகத்தார் எல்லாராலும் புகழப்படுகிற, புகழ்ந்து புகழப்படுகிற அளவுக்கு விளக்கமாக விளங்குகிற, அதான் மண் குலவுதல் என்றால் விளங்குதல். மண்ணுனா உலகம், உலகமெல்லாம் விளங்கி தோன்றுகிற தமிழ்நாடாகிய பாண்டிய நாட்டை காண்பதற்கு நம்முடைய நாவுக்கரச பெருமான் உளம் கொண்டார், திருவுளம் கொண்டார். எதனாலே திருவுளம் கொண்டார் என்றால் பாண்டிய நாட்டில் இருந்து திரும்பி வந்த ஞானசம்பந்த பெருமான் ஆகிய ஞான தலைவர் இப்படிப்பட்ட அற்புதமான செய்திகளை எல்லாம் சொன்ன உடனே அந்த திருத்தலத்தை, அந்த திருநாட்டை நாம் சென்று காண வேண்டும் என்ற உணர்வு அவருடைய எண்ணத்தில், விருப்பத்தில் மிகுமாறு ஞானசம்பந்தர் சொல்ல, அந்த எப்படிப்பட்ட விருப்பத்தை கொண்டு ஞானசம்பந்தர் சொன்னாரோ அதே விருப்பத்தை தன்னுடைய உள்ளத்திலும் பதித்துக் கொண்ட நாவுக்கரச பெருமான் அந்த மண்குலவு தமிழ்நாடு, தமிழ்நாடு என்பது பாண்டிய நாடு, அது நமக்கு நிறைய தடவை சிந்திச்சிருக்கிறோம். அந்த பாண்டிய நாட்டை காண வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார், காண்பதற்கு மனம் கொண்டார் நம்முடைய நாவுக்கரச பெருமான். இதுவரை நாம் சென்ற வாரம் சிந்தித்த பகுதிகள். அடுத்து பாருங்க, 401வது பாடல். இன்னும் 29 பாடல்கள் தான் இருக்கிறது நாவுக்கரச பெருமானுடைய வரலாற்றை நாம் நிறைவு செய்வதற்கு. 401வது பாடல். பிரபம்புர திருமுனிவர் பெருந்தொண்டை நன்னாட்டில் அரண்மகிழும் தானங்கள் அணங்கி பாடுதற்கு அங்கு உரனுடைய திருநாவுக்கு அரசர் உரை செய்தருள புறமெரித்தார் திருமகனார் பூந்துருத்தி தொழுதகர்ந்தார். என்ன ஒரு கவிதை ஓட்டம்! தெய்வ கவி நலன். இது மானுடர்களால் இப்படிப்பட்ட கவிதைகளை ஆக்குவது என்பது இயலாத செயல். உலகலாம் என்று பெருமான் அடியெடுத்து கொடுக்க அந்த தொடரை தன்னுடைய உள்ளத்தில் பதித்துக் கொண்டு பெருமான் உள்ளின்று உணர்ந்து பாடியருடைய அற்புதமான காவியம்தான் பெரிய புராணம். இங்க இந்த தமிழ்நாட்டை காண வேண்டும், பாண்டிய நாட்டை காண வேண்டும் என்ற உள்ளம் கொண்டார் நாவுக்கரச பெருமான். அப்போ ஞானசம்பந்த பெருமானை என்ன செய்வது? ஞானசம்பந்த பெருமான் தான் பாண்டிய நாடு முழுவதும் பார்த்துட்டு வந்துட்டாரு, செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிச்சு வந்துட்டாரு. இப்போ ஞானசம்பந்த பெருமானுக்கு அங்க வேலை இல்லை, இவர் தான் பாண்டிய நாட்டுக்கு போறாரு. அப்ப ஞானசம்பந்தர் என்ன செய்யலாம்? நாவுக்கரசே அதுக்கு ஒரு வழிகாட்டுகிறார். என்ன பாருங்க, பிரமபுர திருமுனிவர்,
பிரமபுர திருமுனிவர், பிரமாபுரம் மேவிய பிரம்மா. பிரமபுரம் 12 திருப்பெயர்களிலே ஒன்று. அந்த தலத்திலே தோன்றிய திருமுனிவராகிய ஞானசம்பந்த பெருமான் தொண்டை நாட்டுக்கு போகணும், தொண்டை நாட்டில் இருக்கிற திருத்தலங்களை எல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும், அங்கிருக்கிற பெருமானை எல்லாம் போற்றி பாட வேண்டும் என்பது நாவுக்கரசு பெருமானுடைய விருப்பம். அது சொல்ற பாருங்க, பிரமபுர திருமுனிவராகிய ஞானசம்பந்த பெருமான் பெருந்தொண்டை நன்னாட்டில், நன்னாடு தொண்டை நாடு, பெருந்தொண்டை நன்னாடு, தொண்டை நாட்டுக்கு எவ்வளவு சிறப்பு சொல்றாரு பாருங்க. உடனே சில பேர் தவறா நினைச்சிடலாம், தொண்டை நாடு அவர் பிறந்த நாடு அதனால சொல்லிட்டாரு. அப்படி எல்லாம் இல்லைங்க. அவர் சோழ நாட்டையும் சிறப்பாக பேசுவார், சேர நாட்டையும் சிறப்பாக பேசுவார், பாண்டிய நாட்டையும் சிறப்பாக பேசுவார். எப்படி இளங்கோவடிகள் சேர சோழ பாண்டிய நாடுகளை, முதல்ல சோழ நாட்டையும் பிறகு பாண்டிய நாட்டையும் நிறைவில் தன்னுடைய நாடாகிய சேர நாட்டையும் சிறப்பித்து போற்றினாரோ, எந்த பாகுபாடும் கருதாமல் போற்றினாரோ, அதை போலவே நம்முடைய தெய்வ சக்கரதும் சேர சோழ பாண்டிய நாடுகளை எல்லாம் போற்றுகிறார். தொண்டை நாட்டையும் சொல்றாரு. தொண்டை நாடு எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது தீயன என்பன கனவினும் நிறையா தூய மாந்தர் வாழ் தொண்டை நாடு. கனவுல கூட தீமையை நினைக்காதவர்களாம். கனவுல கூட, கனவிலே நினையாதவர்கள் நிச்சயமாக நனவில் நினைக்க மாட்டார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட சிறப்புடைய தொண்டை நாடு. இன்னும் தெரியும் உங்களுக்கு, தொண்டை நாட்டுல 70 வேளாளர்கள் தாங்கள் சொன்ன சொல்லுக்காகவே தீ மூட்டி தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்கள். தீக்குழியிலே இறங்கி தாங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றினார்கள். அப்படிப்பட்ட தொண்டை நாட்டுடைய சிறப்புகள் முழுவதையும் நாம் திருக்குறிப்பு தொண்டை நாயனாருடைய வரலாற்றிலே தொண்டை நாட்டுடைய நானில வளங்கள், தொண்டை நாட்டுடைய பாலாற்றினுடைய சிறப்பு, தொண்டை நாட்டில் இருக்கிற தலங்கள், பல்வேறு வகையான பாடல் பெற்ற திருத்தலங்கள் ஆகியவற்றையெல்லாம் பற்றி நாம் முன்பே படிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தினுடைய சிறப்புகள் மட்டும் பல பாடல்களிலே பாடியிருக்கிறார் திருக்குறிப்பு தொண்டை நாயனார் புராணத்திலே. அதனால அந்த தொண்டை நாட்டை பற்றி நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொண்டை நாடு என்பது தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சார்ந்தோர் உடைத்தது என்ற ஒரு தொண்டை மட்டும் நாம் நினைவு கொண்டால் போதுமானது. நல்ல வளவயல், நல்ல வளமான வயல்களும் வளமான நீர்நிலைகளும் உடையது. பாலாறு பாய்வதனாலே காவிரி தென்பெண்ணை பாலாறு என மேவிய யாறு பலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு என்று பாடுவார் பாரதி. அப்போ அந்த பாலாற்றினுடைய சிறப்பு சொல்லுவது, தாயினுடைய மார்பகத்தில் ஒரு குழந்தை கை வைத்தால் எப்படி அந்த தாயினுடைய மார்பகத்திலிருந்து பால் ஊறுமோ, அதை போல நாம் அந்த பாலாற்று மணலிலே கை வைத்தால் நீர் ஊறும் என்று சொல்வார். அப்படிப்பட்ட வளமான ஆறு பாலாறு. அந்த பாலாற்றின் வளத்தால் தொண்டை நாடு சிறப்புகிறது. இன்னும் பல சிறப்புகள் இருந்தாலும் கூட இந்த ஒன்றை மட்டும் 2 நப்பு வச்சுதான் போதும். ஒண்ணு, சொன்ன சொல்லை காப்பதற்காக 70 வேளாளர்கள் தீக்குளித்தார்கள். இன்னொன்று, தீயன என்பன கனவிலும் இணையா தூய மாந்தர்கள் வாழ்கின்ற நாடு அந்த நாடு. அப்படிப்பட்ட பல சிறப்புகளை உடையதனாலே பெரும் தொண்டை நன்னாடு என்று தெய்வ சக்கரார் குறிப்பிடுகிறார். பெருமைக்குரிய தொண்டை நன்னாடு. அந்த ஆதம்பங்குடி சொல்லப்பட்டு வந்தது. அப்படி தொண்டை நாட்டுக்கு வரலாறு நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட தொண்டை நாட்டில் அரண்மகிழும் தானங்கள், அரண்னா பெருமான், அவர் விரும்பி வீற்றிருந்து அருளுகிற தானங்கள் என்றால் இடங்கள், திருக்கோயில்கள், தலங்கள். அங்கெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் அணைந்து, இது நாவுக்கரச பெருமானுடைய சிந்தனை. பிரமபுர திருமுனிவர் பெருந்தொண்டை நன்னாட்டில் அரண்மகிழும் தானங்கள். அரண் என்றால் சிவன், பாவங்களை அரிப்பவன். ஒவ்வொரு பெருமானுடைய திருப்பெயருக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. சங்கரன் என்றால் சுகத்தை செய்பவன், சம் என்றால் சுகம், கரன் என்றால் செய்பவன், சிவம் என்பது மங்களம். அதுபோல அரண் என்றால் ஆன்மாக்களுடைய பாவங்களை அரித்து பாசங்களை நீக்கி சிவப்பேற்றை வழங்குபவன். இப்படி எல்லா திருப்பெயருக்கும் காரணம் உண்டு. அதுபோல அரண்மகிழும் தானங்கள் அணைந்து இறைஞ்சி, யார் நினைக்கிறார் ஞானசம்பந்த பெருமான் இங்கெல்லாம் போக வேண்டும், அங்கே இருக்கிற திருக்கோயில் இருக்கிற பெருமானை இறைஞ்சி வணங்க வேண்டும், வணங்கியதற்கு பிறகு பாட வேண்டும்.
அதற்காக ஒரு தொண்டை நாட்டுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார் நம்முடைய நாவுக்கரச பெருமான். அதான் பாருங்க, பிரமபுர திருமுனிவர் பெருந்தொண்டை நன்னாட்டில் அரண்மகிழும் தானங்கள். தானம் என்றால் இடம் என்பது வீரட்டானம், வீரம் விளைந்த இடங்கள். அதுபோல இந்த இடத்துல அரண் மகிழும் தானங்கள், எங்கெல்லாம் பெருமான் மகிழ்ந்து விரும்பி வீற்றிருந்தருவாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று, அந்த திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று, அங்க இருக்கிற திருக்கோயில்களுக்கெல்லாம் சென்று அணைந்திறைஞ்சி பெருமான அந்த திருக்கோயிலை அணைந்து இறைஞ்சி வணங்கி பாடுவதற்கு அந்த பெருமானுடைய புகழை அவர் பாடுவதனாலே பின்னாலே வருகிறவர்களெல்லாம் பாட வேண்டும். ஏனென்றால் அவரே பதிய பயணம் சொல்வார், இதை யாரெல்லாம் பாடுகிறார்களோ யாரெல்லாம் கேட்கிறார்களோ இப்படி பாடுதல் கேட்கல் சொல்லுதல் கேட்டல் வல்லார் பாவம் பறைவன்லாம் சொல்லுவார். அப்போ இந்த ஆன்மாக்களுடைய பாசநீக்கத்துக்காக ஞானசம்பந்த பெருமான் பாட வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய உயர்ந்த தத்துவம் பாரு. நான் பார்த்துட்டு வந்தேன் தொண்டைநாட நாவுக்கரசர், நான் பார்த்துட்டு வந்தேன். அந்த தொண்டைநாட்டு நீயும் போய் பாரியாங்கிறதுக்காக சொல்லல. அரண்மகிழும் தானங்கள் அணைந்து இறைஞ்சி பாடுதற்கு அங்கு உரனுடைய திருநாவுக்கரசர். சொன்னவர் யாருன்னா மனத்தின்மை உடையவர். உரன் என்றால் திண்மை, உறுதி என்று பொருள். உரன் என்னும் தோட்டியால் உறைந்தும் காப்பான் மரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்பது வள்ளுவம். தோட்டின்னா அங்குசம். நம்முடைய 5 குறிகளும் 5 யானைகள். இந்த 5 யானைகளையும் ஒரு அங்குசத்தால காப்பாற்றணும், அடக்கணும். அந்த அங்குசம் தான் மன வலிமை. உரன் என்னும் தோட்டியால், தோட்டின்னா அங்குசம். மன வலிமை என்னும் மனத்தை அடக்குகின்ற வலிமை என்று சொல்லப்படுகின்ற அங்குசத்தினாலே உறைந்தும் காப்பான். ஒரு 5 யானைகள் போன்ற 5 பொறிகளையும் எவன் ஒருவன் அடக்கி காக்கிறானோ அவன் மரம் என்னும் வைப்பிற்கு ஒரு வித்து. அந்த மரம் பெறுகின்ற அந்த வீட்டுலகத்திற்கு இங்கே போடப்பட்ட விதை என்று சொல்வான். அப்படிப்பட்ட உணவுடைய திருநாவுக்கரசர் மனத்தின்மை உடையவர். உரண்ண வலிமை, அதுவும் மன வலிமை. உடம்பு வலிமையை விட மன வலிமை. இந்த வலிமை எதனாலே வருகிறது என்றால், எல்லா நிலையிலும் ஞானசம்பந்த பெருமானாகட்டும் மற்ற அருளாளர்களாகட்டும் அவர்களுக்கெல்லாம் மன வலிமை வருவதற்கு காரணம் அவர்களுடைய சரியை, கிரியை, யோகம் முதலான செயல்கள் தான். எந்த நேரத்திலும் சரியை தோண்டு, உடலாலும் உள்ளத்தாலும் சிவத்தொண்டு. எந்த நேரத்திலும் கிரியை, மனத்தால் வழிபாடு செய்வது, புற வழிபாடு, அக வழிபாடு. அடுத்து யோக நிலையில் ஒன்றி இருந்து நினைமீன்கள் என்று பெருமானையே நினைத்திருக்கிறது. இதன் வாயிலாக அவர்கள் ஞானம் அடைவார்கள். அப்படி அரண்மன் மகிழும் தானங்கள் அணைந்திறங்கி பாடுதற்கு அங்கு உரனுடைய திருநாவுக்கரசர் இப்படிப்பட்ட எல்லா மன வலிமையையும் சரியை தொண்டும் கிரியை தொண்டும் யோகம் ஆகிய எல்லாவற்றுள்ளும், அதாவது அவர் யோக நிலையில் இல்லையா இருந்தார். திருவாரூர் தேவாரத்தில் முதல் பாட்டே அதான். அப்படி உரனுடைய திருநாவுக்கரசரை அரசர் உரை செய்தருள, அரசர் சொல்றார் யாருகிட்ட? ஞானசம்பந்தர் சொல்றார். உரை செய்தருள சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்தை, உலகத்தில் இருக்கிற உயிர்களை பாசநீக்கம் பெற்று அவை எல்லாம் உய்தி பெற வேண்டும் அல்லவா? அந்த உய்தி பெறுகிற வகையில் நீங்கள் பாட வேண்டும் என்பதை எடுத்து சொல்கிறார். அதான் மறுபடியும் பாருங்க, உரனுடைய திருநாவுக்கரசர் உரை செய்தருள, ஞானசம்பந்தருக்கு உரை செய்தருள. எதுக்கு என்ன உரை செய்தருளார்? அரண்மகிழும் தானங்கள் அணைந்திறங்கி பாடுதற்கு அங்கு உரை செய்தருள. அங்கு உரனுடைய திருநாவுக்கரசர் உரை செய்தருள. எந்த தளத்துக்கு போகணுங்கிறாரு? பிரம்மபுர திருமுனிவராகிய ஞானசம்பந்த பெருமான் இப்பொழுது தென்னாடு போயிட்டு வந்துட்டாரு. சோழ நாட்டை பல இடங்கள் சுத்திட்டாரு. 5 தலைமுறை 5 பயணங்கள் முடிஞ்சு போச்சு. 6வது தல பயணமாக போக வேண்டும். வடபுலம் போக வேண்டும், தொண்டை நாட்டுக்கு போக வேண்டும். அதான் பெருந்தொண்டை நாட்டில் அரண்மகிழும் தானங்கள் அணைந்து இறைஞ்சி பாடுதற்கு அங்கு பாடுதற்கு பாட வேண்டும் என்று சொல்றவர் யாரு? உரனுடைய திருநாவுக்கரசர். மனவலிமையுடையவர். அந்த மனவலிமை எதனாலே வந்தது? மனவலிமை அடியார்களுக்கு எப்போ வரும்? சரியை கிரியை யோகம். வேற எதுவும் வேணாங்க, வேற எந்த சிந்தனையும் இல்லை. உழவாரப்படி செய்து கொண்டே இருக்கிறார். கைத்தொண்டாகும் கடமையினால் வாசி இல்லா காசு பெற்றார் திருவழிவிடலையிலே நம்முடைய நாவுக்கரசர். கைத்தொண்டுக்கு அவ்வளவு சிறப்பு. காவினை இட்டும் குளம்பல தொட்டும்
இந்த கடமைகளை செய்யுங்கள் என்று அந்த அபிநய்க்கு வினையாம் என்று தொடங்குகிற பதியத்திலே ஞானசம்பந்த பெருமானும் அந்த சரியை பணிகளை பற்றி சொல்லுவார். எனவே நம்முடைய அருளாளர் அத்தனை பேரும் இந்த 3 நிலையும் தாண்டிதான் ஞானம் பெற்றார்கள். அதே போல இங்கே உரனுடைய திருநாவுக்கரசர் உரை செய்தவுட ஞானசம்பந்த பெருமானுக்கு பிரம்மபுர துறைமுனிவருக்கு உரை செய்கிறார், பேசுகிறார், சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்க அங்கெல்லாம் போய் பாடணுங்கிறார். அந்த பெரும் தொண்டை நன்னாட்டில் இருக்கிற திருத்தலங்களுக்கெல்லாம் போக வேண்டும், அரண்மகளும் திருத்தலங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும், அங்கே இறைஞ்ச வேண்டும், பெருமானை வணங்க வேண்டும். வணங்கியதற்கு உங்களுக்கு பயன் கிடைக்கும், எல்லாரும் பயன்பெற வேண்டும். எனவே நீங்கள் பாட வேண்டும். அவ்வாறு பாடுவதனாலே என்ன பயன் என்றால், உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் மனிதர்கள் மட்டும் இல்ல, ஆண்பனை ஈன்பனை ஆகிற்று, கொள்ளம்பூதரில் ஜடப்பொருளாகிய ஓடம் போயிற்று. இந்த வடவுல பயணத்திலேதான் அஸ்தியாக இருக்கிற எலும்பும் சாம்பலுமாக இருக்கிற அந்த குடத்திலிருந்து பூம்பாவை வர இருக்கிறாள். எனவேதான் அந்த அரசர் உரை செய்தருள என்ன உரை செய்தார்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் உய்தி பெறுகிற வகையிலே நீங்கள் நல்ல பாடல்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்று உரை செய்தருள, இவ்வாறு சொன்ன உடனே புறம் எரித்தார் திருமகனார். முப்புறங்களையும் எரித்த சிவபெருமானுடைய உபசார வழக்காக சொல்லப்படுகிற திருமகனாராகிய ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமானுடைய மகன் என்றும் முருகப்பெருமானுடைய அவதாரம் என்றும் சிலர் சொல்லிக் கொள்வார்கள். அது பிழையானது. ஞானசம்பந்த பெருமான் திருமகனாரா சிவபெருமானுக்கு திருமகனார் என்று எதனாலே சொல்லப்படுகிறார்? குளத்தங்கரையிலே அழுதார். அந்த பண்டை வினை நினைவுகள் 3 எழ பலமுறை பார்த்து சிகரம் பார்த்து அழுதார். அவ்வாறு அழுகிற குழந்தைக்கு பாலூட்ட சொன்னார் நம்முடைய பெருமான். தந்தை நிலையில இருக்கிற பெருமான் தன்னுடைய துணைவியாராகிய உமையம்மையாரை அழைத்து அழுகின்ற குழந்தைக்கு பாலூட்ட செய்தார். அந்த அம்மையார் சிவஞான திரளமுதத்தை குடைத்து ஞானசம்பந்த பெருமானுக்கு ஊட்டினார். எனவே பாலூட்டிய நிலையில் உமையம்மை தாயாகவும், அந்த தாயை மணந்த நிலையில் பெருமான் தந்தையாராகவும், இந்த 2 பேராலும் இவர் போற்றப்பட்டமையினாலே மகனார் என்ற உபசார முறையாகவும் சொல்லப்படும். அதான் இங்கே புறமெரித்தார் திருமகனார். இந்த திருமகனார் என்று வைத்துக் கொண்டு சிவபெருமானுடைய மகன் முறை மகனாக வழங்குபவர் ஞானசம்பந்த பெருமான் என்று நாம் தவறாக கொண்டுவிடக்கூடாது. புறமெரித்தார் என்றால் முப்புறங்களையும் சிரித்து எரித்தவராகிய சிவபெருமான் அவருடைய திருமகனாரானார். இதனாலே குழந்தை அழுதது, ஞானசம்பந்த குழந்தை அழுதது, பிரபுபுர குளக்கரையிலே 3 ஆண்டு நிறைந்த பொழுது அழுதது, சிகரம் பார்த்து அழுதது. அவ்வாறு அழுத குழந்தையினுடைய அழுகையை போக்குவதற்காக பெருமான் பெருமாட்டியிடம் சொல்லி உழைப்பாலை கடந்து பொன்வெள்ளத்து ஊட்டி என்ற ஆணையிட அம்மையார் சிவஞான திரளமுதம் குழைத்து ஊட்டினாலே தாயாகவும் தந்தையாகவும் ஆகியமையினாலே இந்த ஞானசம்பந்த பெருமான் சுத்தரனார் என்ற ஒரு உபசார வழக்கை பெற்றார். அதான் இங்க புறமெரித்தார் திருமகனார் பூந்துருத்தி தொழுதகந்தார். நாவுக்கரச பெருமான் நீங்கள் போய் சென்று தொண்டை நாட்டுக்கு செல்லுக. தொண்டை நாட்டில் இருக்கிற பெருமான் எழுந்தருளி இருக்கிற விரும்பி எழுந்தருளி இருக்கிற தானங்களுக்கெல்லாம் செல்லுங்கள், அங்கே வணங்குங்கள், உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் உய்தி பெறுவதற்காக பாடுங்கள் என்று மனவலிமையுடையவராகிய திருநாவுக்கரச பெருமானுடைய மனவலிமை என்பது சாமானியமானப்பட்டதல்ல. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று சொல்வது வெறும் உரை அல்ல. நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நஞ்சை கலந்து கொடுக்கிறார்கள். கொஞ்சம் கூட அஞ்சாமல் அந்த நஞ்சை உண்டு உயிரோடு இருக்கிறான். நஞ்சமுதாக்குவித்தார் நனிபள்ளி அடிகளாரே. ஏனென்றால் பெருமான் எப்படி தனக்கு வந்த நஞ்சை அமிர்தமாக்கி அருந்தினாரோ அதை போலவே தன்னுடைய அடியார்கள் நஞ்ச அருந்த வேண்டிய சூழலை வருகிற பொழுது அவனாக்கி தந்தான். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்து நாளும் மோதின் அறடி கற்பதா பஞ்சனை பால் சோறாக்கி வழக்கீலா அமர்ந்த நஞ்சமுதாக்குவித்தார் நனிபள்ளி அடிகளாரே என்று
அனுபவமாக பாடுவார். எனவே அங்கேயும் மன வலிமையை பார்க்கிறோம். யானையை கொல்லும் யானையை, பட்டத்து யானையை, அது கூடத்தை குத்தி ஒரு குண்டமென புறப்பட்டு மாடத்தை ஏற்றி மறுத்திரைகள் தள்ளி வருகின்ற அவ்வளவு கொடும் வேகத்தில் வருகின்ற அந்த யானையை சுண்ணவன் சந்திர சாந்தும் சுடதிங்கள் சூடாமணியும் என்று தொடங்குகிற பதிகம்பாடி, உடையாரொரு கெடிலப்புறம் உடையார் ஒருவர் நபர் நாம் அஞ்சுவது யாரும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று யானைக்கு முன்னாலே பாட, அந்த யானை வரை வணங்கி வணங்கி இவருடைய திருவடிகளிலே வீழ்ந்து வணங்குகிறது என்றால் மன வலிமை. ஈட்டறையில் 7 நாள் பூட்டுகிறார்கள், மன வலிமையோடு இருக்கிறார். ஈசன் எந்த இணையடி நீழல் குளிர்ச்சியாக இருக்கிறது என்கிறார். கல்லில் கட்டி கடலில் பாய்ச்சுகிறார்கள், அஞ்சவில்லை. இதற்கெல்லாம் காரணம் பெருமானை தன்னுடைய உள்ளத்தில் கொண்டிருப்பதுதான். எப்படி அங்கே தேவரு தோழி பங்கன் பாடி சென்றாரோ, உளமே புகுந்த அதனால் என்று அவர் பாடி சென்றாரோ, அதை போலவே பெருமான் உள்ளே இருப்பதனாலே இவரும் கொஞ்சம் கூட அஞ்சமில்லாமல் பெருமானுக்கு உறவினன் தான். எனவே அச்சமின்றி இருந்தார். அதான் இங்க புறமரித்தார் திருமகனார் என்பது திரிபுரங்களை தன்னுடைய சிரிப்பினால் எரித்த சிவபெருமானுடைய உசார வழக்கில் மகனாராக விளங்குகிற ஞானசம்பந்த பெருமான் திருப்பூந்துருத்தி என்னும் திருத்தலத்தை தொழுது விட்டு பெருமானுடன் அருள் விடை பெற்றுக் கொண்டு அந்த சோழ நாட்டிலிருந்து அகன்று மீண்டும் தொண்டை நன்னாடு நோக்கி புறப்படுகிறார் என்பது இந்த 401ஆம் பாடலுடைய சிறப்பு. மீண்டும் ஒருமுறை நான் பாடலை படிக்கிறேன், பொருள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். பொருள் புரியவில்லை என்றால் பின்னாலே நாம் உரையாடலே பேசிக்கொள்ளலாம். பிரமபுர திருமுனிவர் பெருந்தொண்டை நன்னாட்டில், இது நாவுக்கரசருடைய மனநிலை. நாவுக்கரசர் என்ன செய்கிறார், சென்ற பாட்டுல பார்த்தோம். பாண்டிய நாடை காண வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய மனத்தில் வந்தது. தான் பாண்டிய நாட்டுக்கு சென்று விட்டால் ஞானசம்பந்தர் என்ன செய்வது என்றால், அதற்கு முன்பாக இவர் அங்கே போயிட்டு வந்திருக்கிறார் வடநாட்டுக்கு. வடநாடு என்பது தமிழ்நாட்டினுடைய சோழ நாட்டுக்கு வடக்கே இருக்கிற நடுநாடு, தொண்டை நாடு ஆகியவற்றைத்தான் சொல்கிறேன். எனவே அங்கெல்லாம் சென்று பெருமானை வழிபாடு செய்து பாட வேண்டும் என்பது நாவுக்கரசருடைய விருப்பம். எனவேதான் பிரமபுர திருமுனிவர் பெருந்தொண்டை நன்னாட்டில் அரண் மகிழும் தானங்கள் அமைந்து இறைஞ்சி பாடுவதற்கு அங்கு உரனுடைய திருநாவுக்கரசர். சாதாரண திருநாவுக்கரசர் சொல்லிட்டு போயிடலாம். அந்த திருநாவுக்கரசரை எங்கெல்லாம் சிறப்பித்து பாட முடியும். உரன், மன வலிமை. ஏன்னா அவர் 5 அடக்கியவர், துறவு நிலையில் இருந்தவர். பின்னாடி பார்க்க இருக்கிறோம். தேவலோகத்திலிருந்து ரம்பை, மேனகை, திரோத்தமை, ஊர்வசி முதலான அழகிய பெண்கள் எல்லாம் வந்து நாட்டியமாட இருக்கிறார்கள். பொய்மாய புண்ணியங்கால் என்று பாடுவான் பின்னாடி. அவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் திருவாரூர் இறைவனுக்கு அடியவன், என்னிடம் வந்து நீங்கள் என்ன செய்ய இருக்கிறீர்கள், உங்களுக்கும் எனக்கு எந்த உறவும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லி அவர்கள் செய்த அத்தனை சாகசங்களையும் தன்னுடைய செயலால் வென்று விடுவார் நாவுக்கரசர். அதனால அவர் 5 புலங்களையும் வென்றவர். 5 அடக்கியுள்ளார் அரும்பெரும் தவத்தினாலும் என்று சொல்லுவார் சேக்கலார் வேறொரு இடத்துல கண்ணப்பநாயனார். அது போல அந்த உடனுடைய திருநாவுக்கரசர் உரை செய்தருள சொல்ல, அவ்வளவுதான். உரை செய்தருளன்னா சொல்லன்னு அர்த்தம். பிரமபுர திருமுனிவருக்கு சொன்னார், பெருந்தொண்டை நன்னாட்டுக்கு போங்க, அரண் மகிழ்ந்து எழுந்தருளி இருக்கிற தானங்கள் எல்லாம் செல்லுங்கள், அங்கெல்லாம் அணையுங்கள், இறைஞ்சுங்கள், பாடுங்கள் என்று சொன்னார். ஏன் பாட வேண்டும்? அதான் அந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் தம்மை போலவே பாச நீக்கம் பெற்று சிவப்பேரை எய்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக நீங்கள் பாட வேண்டும் என்று சொல்லியவிட புறமரித்தார் திருமகனாராகி ஞானசம்பந்த பெருமான் திருப்பூந்துருத்தி என்னும் திருத்தலத்தில் இருக்கிற இறைவனிடம் அருள் விடை பெற்றுக் கொண்டு தொழுது அகன்றார். அந்த திருத்தலத்தை விட்டு அகன்றார். சரிங்க, அவர் இப்ப தொண்டை நாட்டு பயணத்தை மேற்கொண்டு விட்டார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். இவர் என்ன செய்யறாரு? ஞானசம்பந்த பெருமான் தொண்டை நாட்டுக்கு போயிட்டாரு, புறப்படுகிறார், தொழில் அகன்றார். இவர் இங்கே திருப்பூந்துருத்தில இருக்காருல்ல, இவர் பாண்டி நாட்டுக்கு போகணும்ல, இவர் என்ன செய்யறாரு பாருங்க. அதான் அடுத்த பாட்டு. ஆண்ட அரசு 402வது பாட்டு. ஆண்ட அரசு அங்கணர் சீர் அருள் பெற்று, அங்கணர் சீர் அருள் பெற்று அப்பதினின்றும் பாண்டி நாட்டு எழுந்தருளும் பான்மையராய் தென் திசை போய் காண்டகைய திருப்புத்தூர் பணிந்தேத்தி, காண்டகைய திருப்புத்தூர் பணிந்தேத்தி, காண்டகைய திருப்புத்தூர் பணிந்து ஏத்தி கதிர் மதியம் தீண்டு கொடி மதில் மதுரை.
திருப்புத்தூர் பணிந்தேத்தி மதுரை திருவாலவாய் சேர்ந்தார். மதுரை திருவாலவாய் சேர்ந்தார். மதுரை என்பது நகரம், திருவாலவாய் என்பது திருக்கோயில் என்றெல்லாம் சொல்வார்கள். திருவாலவாய் என்பதும் அந்நகரத்தைத்தான் குறிக்கும். ஏனென்றால் பாண்டிய நாடு கெடுத்து காடு கெடுத்து நாடாக்குகிற பொழுது நம்முடைய நாட்டினுடைய எல்லையை காட்டியவர்கள் என்று பெருமானிடம் வேண்டிக் கொள்ள அவர் பாம்பை அழுத்து விட ஆலம் உடைய வாயினை உடைய பாம்பானது அந்த எல்லையை வரைந்து காட்டியது, மதுரை மாநகரின் எல்லையை. அதனாலே அந்த ஊருக்கு ஆலவாய் என்று பெயர். ஆலவாய் என்பதை திருக்கோயில் என்று சிலர் சொல்லுகிறார்கள் என்றாலும், மதுரை என்றாலும், நான்மான கூடல் என்றாலும் ஆலவாய் என்றாலும் அந்த நகரத்தை மட்டும்தான் குறிக்கும். சரிங்க. இப்போ அந்த மதுரை எப்படி இருக்குதான், மதில் மதுரை. பண்டைய நாட்டுல பண்டைய காலத்துல மிகப்பெரிய நகரங்கள் எல்லாம் மதிலால் சூழப்பட்டிருந்தது நாம் அறிவோம். அதுவும் இது பாண்டியருடைய தலைநகரம். இது பெரிய மதுராலி சூழப்பட்டிருந்தது. அதனாலதான் மதில் மதுரை என்றார். அந்த மதுரையிலே மதில் மேலே கொடிகள் எல்லாம் பறந்தன. அந்த கொடி எவ்வளவு உயரத்துக்கு பறந்ததுன்னா, மதில் எவ்வளவு உயரமா இருந்ததுன்னா அந்த மதில் மேல பறக்கிற கொடிகள் எவ்வளவு உயரமா இருக்கும். அந்த கொடிகள் எவ்வளவு உயரமா இருந்தா கதிர் மதியம் தீண்டு கொடி. மதியம்னா சந்திரன், கதிர்மதியம் என்றால் நல்ல ஒளி, நில ஒளியை வீசுகிற திங்கள். நில ஒளியை வீசுகிற திங்களை போய் தடவுகிற அளவுக்கு கொடிகள் பதிக்கப்பட்ட உயர்ந்த மதில்களாலே சூழப்பட்ட மதுரை என்னும் ஆலவாயை சென்று சேர்ந்தார் நாவுக்கரசர் என்பது இந்த ஈற்றடியுடைய பொருள். இதை இன்னும் கூட வித்தியாசமா சொல்லுவாங்க. கதிர்மதியம் என்பதை உண்மை தொகையாக்கி, நான் முதல்ல சொன்ன கதிர்மதியம் என்றால் நில ஒளியாகிய கதிரை வீசுகின்ற திங்கள். பாண்டியர்களுடைய குலம் திங்கள் குலம். மதி சூரிய குலத்தைச் சேர்ந்தவர்கள் சோழர்கள், சந்திர குலத்தைச் சேர்ந்தவர்கள் பாண்டியர்கள். அதனாலதான் வலக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன், இந்த கண் அக்கினி. இந்த வலக்கண்ணாக விளங்குவதுதான் பெரிய புராணம். காரணம் என்ன? அது சோழ வம்சம், சூரிய வம்சம். இடக்கண்ணாக விளங்குவது சந்திரன், பாண்டிய வம்சம். இது அக்னி வம்சம். இதுதான் கந்த புராணம். வலக்கண் என்பது பெரிய புராணம், இடக்கண் என்பது திருவிளையாடல் புராணம், நெற்றிக்கண் என்பது கந்த புராணம். சரி, அது போட்டு இப்போ ஆண்ட அரசு, பெருமானாலே ஆட்கொள்ள பெற்ற அரசு, பெருமானாலே சூளை நோய் கொடுத்து ஆள பெற்ற அரசு. எப்படி பெருமான் சொல்றாரு இல்லைங்களா, இந்த அம்மாவா திறந்தோறும் தோண்டியும் கயிறும் கொண்டு திருப்பணி திருவலகெல்லாம் கொண்டு செய்து திலகவதியார் ஆள்தோறும் திருவதிகை வீரட்டானத்திலே பெருமானிடம் என்ன வேண்டிக் கொள்வார்? வரசமய குழியில் வீழ்ந்து கிடக்கிற தன்னுடைய இளவலை மீண்டும் சைவத்தின் பால் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் அந்த அம்மையாருடைய வேண்டுகோள். அப்போ அந்த அம்மையார்கிட்ட என்ன சொன்னார் சுவாமி? முன்னமே முனியாகி எமையடைய தவமுயன்றான், முன்னமே முனியாகி எமையடைய தவமுயன்றான் அன்னவனை சூலை மடுத்து ஆழ்வம். சூளை நோய் கொடுத்து நம்ம சைவ சமயத்துக்கு கொண்டு வந்து நான் ஆட்கொள்ளுகிறேன் என்று அந்த அம்மையாருக்கு, திலகவதியாருக்கு பெருமான் உறுதிமொழி அளித்திருந்தார். அந்த வகையிலே ஆண்ட அரசு, பெருமானாலே ஆட்கொள்ள பெற்ற அரசு, சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்ள பெற்ற அரசு, அங்கணர் சீரொடு பெற்று, அங்கணர்னா அங்கண்மை உடையவராகிய சிவபெருமான். அங்கண்மை என்றால் கருணை என்பது பொருள், அருள் என்பது பொருள். அங்கணர்னா சில பேர் அழகான நெற்றிக்கண்ணை உடையவர்கள் சொல்லுவார்கள். அழகான நெற்றிக்கண் உடையது பெருமானுடைய அடையாளங்களில் ஒன்று என்றாலும், அங்கண்மை என்ற சொல்லுக்கு அழகான கண்ணை உடையவர் என்று சொல்வதை விட பேரருள் உடையவர், பெருமானுடைய 8 குணங்களிலே பேரருள் உடைமை என்பது ஒரு அருமையான குணம். மற்ற எல்லா குணங்களுக்கும் அடிப்படையாக விளங்குவதும் பேரருள் உடைமைதான். ஐந்தொழிலே சொல்வார்கள், படைத்தல், காத்தல், மறைத்தல், ஒடுக்கல், அருளல் என்று. அந்த 5 தொழிலுக்கு அடிப்படை அருளல் தான். அதனாலதான் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகளால் பரவம் செய்ய. படைத்தும் காத்தும் என்று சொல்லாமல் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடின்னு சொன்னார் மணிவாசகம் பெருமான். ஏன் அப்படி முறை மாற்றி சொன்னார் என்றால், நம்முடைய உரையாசிரியர்களே மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் ஐயா அவர்கள் குறிப்பிடுவார்கள்,
ஏன் காத்தும் படைத்தும் கறந்தும் என்று சொன்னார் என்றால், படைக்கிறதே எதுக்காகனா உயிர்களை நல்வழிப்படுத்தி அவற்றை காப்பாற்றி தன்னுடைய திருவுருளில் கொண்டு வந்து சேர்க்கிறது தான் நோக்கம். எனவேதான் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலந்த ஆர்ப்பரவம் செய்ய அடிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பார். உடையான்னா சுவாமின்னு அர்த்தம். அவருடைய பொன்போன்ற திருவடிகளை பாடுவோம் என்று அங்கே மணிவாசக பெருமான் பாடுவார். அதுபோல ஆண்ட அரசு அங்கணர் சீர் அருள் பெற்று, அங்கண்மை உடையவராகிய பேரருள் உடையவராகிய பெருமானுடைய சிறப்பு பொருந்திய அருளை பெற்ற அருள் கூட அது சாதாரண அருள் இல்லை, அது சீரருள். ஏன்னா பெருமானுடைய அருள் அல்லவா. மனிதர்கள் செய்கின்ற அருளே பெருமைக்குரியது, வரவேற்கத்தக்கது, மகிழத்தக்கது என்றால் இது பெருமானுடைய அருள். அதான் ஆண்ட அரசு, பெருமானாலே சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்ள பெற்ற திருநாவுக்கரசர் அங்கணர் சீரருள் பெற்ற அங்கண்மை உடையவராகிய எல்லா உயிரிடத்தும் பேரருள் உடையவராகிய சிறப்பு பொருந்திய அருளினை பெருமான திருப்பூந்துருத்தி பெருமானிடம் பெற்று அப்பதி நின்றும் அந்த திருத்தலமாகிய திருப்பூந்துருத்தி என்னும் தலத்திலிருந்து பாண்டி நாட்டெழுந்தருளும் பான்மையராய் என்ன முதலே சொல்றார். மண்குளவும் தமிழ்நாடு காண்பதற்கு மனம் கொண்டார் என்று 400வது பாடல்ல படிச்சிருக்கிறோம். எனவே பாண்டிய நாடை காண வேண்டும் என்ற மனம் கொண்டவராகிய நாவுக்கரசு பெருமான் தன்னோடு உரையாடி கொண்டிருக்கிற ஞானசம்பந்த பெருமானுக்கு தொண்டை நாட்டுக்கு செல்வதற்கான வழியை காட்டிவிட்டு இவர் என்ன செய்கிறார், ஆண்ட அரசு ஆகிய நம்முடைய நாவுக்கரசர் அங்காளர் ஆகிய பெருமானுடைய பேரருடையவராகிய பெருமானுடைய சீரருளை பெற்றுக்கொண்டு அப்பதி நின்றும் அந்த திருப்பூந்துருத்தி என்னும் பதியிலிருந்து பாண்டிய நாட்டு எழுந்தருளும் பான்மையராய், பாண்டிய நாடு என்று சொல்லப்படுகிற தமிழ்நாட்டுக்கு மதுரை மாநகரத்துக்கு எழுந்தருளுகின்ற இயல்பை உடையவராய், விருப்பமுடையவராய், பான்மையராய் என்றால் மிக்க விருப்பமுடையவராய், திருவுள்ளம் கொண்டவராய் தென் திசை போய், இப்ப திருப்பூந்துருத்தில தென் திசை போகணும். தென் திசை போய் காண்டகைய திருப்புத்தூர் பணிந்து, முதல்ல மதுரை போறதுக்கு முன்னாடி திருப்புத்தூருக்கு போறார். அந்த திருப்பத்தூர்ல இருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் அந்தாண்ட தான் மதுரை இருக்கு. காரைக்குடியிலிருந்து மதுரை செல்லும் சாலையில இடைப்பட்ட பகுதியில் இருப்பது திருப்புத்தூர். பாடல் பெற்ற திருத்தலங்கள்ல ரொம்ப அருமையான திருத்தலம். அந்த திருப்புத்தூரை சொல்லும் போது நம்முடைய தெய்வ சேக்கடார் எப்படி சொன்னார் பாருங்க. காண்டகைய திருப்புத்தூர், சும்மா சொல்லிட்டு போகலாம திருப்புத்தூர்னு. ஏன் காண்டகைய திருப்புத்தூர்னா, அந்த திருப்புத்தூரிலே நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் பாடிய திருத்தாண்டகத்தை படிச்சு திருத்தாண்டகத்தினுடைய கருத்துக்கள் முழுவதுமாக உள்வாங்கி கொண்ட நம்முடைய தெய்வ சேக்கடார் ஒரே தொடர்ல காண்டகையன்னு சொன்னார். அது எப்படிப்பட்ட காணும் தகமை உடையது என்றால், எல்லா ஊரும் காணுகிற தகுதி உடையதுதான். எல்லா ஊரும் காணுகிற தகுதி உடையதா என்றால், சில ஊர்களை பார்க்க பொழுது ஏன்டா இந்த ஊருக்கு வந்தோம், தண்ணீர் இல்லை, தங்க வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, இப்படிப்பட்ட ஊருக்கு நாம் வர வேண்டுமா என்று ஒரு காலத்தில் நினைத்திருப்பார்கள். ஆனால் இந்த திருப்புத்தூர் காண்டகை திருப்புத்தூர் என்று நம்முடைய தெய்வ சேக்கடார் சொல்லப்பட்டதற்கு காரணம், திருப்புத்தூர் திருத்தாண்டகத்திலே நம்முடைய நாவுக்கரச பெருமான் பாடி இருக்கிற சில தொடர்கள். அந்த தொடர்களை மட்டும் நான் சொல்லுகிறேன், அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஏன் காணும் தகமை உடைய திருப்புத்தூர் என்று சொன்னார் என்றால். திருந்து வயல் புடைதழுவும் திருப்புத்தூர். திருந்து வயல் நல்ல திருத்தம், அதாவது காடு கெடுத்து நாடாக்கி திருந்திய நீர்வளம் மிக்க வயல்கள் சூழ்ந்திருக்கிற திருப்புத்தூர். ஒரு தாண்டக பாட்டுல நாவுக்கரசர் இப்படி சொல்றாரு. ஏன் வயலையும் நீர்வளத்தையும் சொல்றாருன்னா, மக்கள் பசியின்றி பிணியின்றி வாழ்கிறார்கள். அப்ப அந்த தலம் காணுகின்ற தகுதியுடையது. இன்னும் பாருங்க, தேராரும் நெடுவீதி திருப்புத்தூர், நீண்ட வீதிகளை உடையது. தேராரும் என்றால் தேர்கள் நிறைந்து ஆண்டுதோறும் திருவிழாக்களில் ஓடிக்கொண்டே இருக்கிற திருப்புத்தூர் என்று சொல்வதனாலே அங்க இருக்கிற திருக்கோயிலும், திருக்கோயில ஆண்டுதோறும் விழாக்கள் நடைபெறுவதும், அங்கே எல்லாம் தேரோடுகிற சிறப்பும் நம்முடைய நாவுக்கரச பெருமானால் சொல்லப்படுகிறது. அதான் தேரோடும் நடுவீதி திருப்புத்தூர். அடுத்து பாருங்க, செழும்புறவின் திருப்புத்தூர், செழுமையான முல்லை நிலத்தை கொண்டிருக்கிற திருப்புத்தூர். பாருங்க, மருத நிலத்தை முதல்ல சொன்னார், தேரோடும் நடுவீதிகளை சொன்னார், ஊரினுடைய அமைப்பு.
மூன்றாவதாக நல்ல முல்லை நிலங்கள் சூழ்ந்திருக்கிற திருப்புத்தூர், செழும்புறவின் திருப்புத்தூர். அதை விட இன்னொரு சிறப்பு சொன்னா பாருங்க, மேதி மேதி எருமை மாடு குளத்துல குளிக்குதான். அப்படி குளத்துல குளிக்கிற எருமை மாடுகள் எல்லாம் கரையில ஏறி, மேடான இருக்கிற கரைப்பகுதியில ஏறி மறுபடியும் மடு ஆகிய ஆழமான பகுதிகளில் போய் இறங்கி ஓடுதான். அப்படிப்பட்ட வளம் நிறைந்த திருப்புத்தூர் சொன்னார். மேதி சேடேறி மடுப்படியும் திருப்புத்தூரில் என்றும், அடுத்தது இன்னொரு இடத்துல திருமருவு பொழில் புடைசூழ் திருப்புத்தூர். திருமருவு பொழில், அழகு பொருந்தி இருக்கிற சோலைகள். பொழில் என்றால் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மனிதர்களால் ஆக்கப்படாதது, இயற்கையாக தோன்றியது, அதுதான் பொழில். பொய்கை மாதிரி அது திருமருவும் பொழில். அழகு பொருந்தி இருக்கிற, அழகு பொருந்தி இருக்கிறன்னா ஒரு சோலையில அங்கே மரங்களும் செடிகளும் கொடிகளும் மலர்களும் துளிர்களும் தழைகளும் மற்ற மற்ற அத்தனை உறுப்புகளும் மிக அழகாக இருந்து பொருத்தமாக. சிலது பார்த்தீங்கன்னா காடு மண்டி புதர் மண்டி காண்பவர்களுக்கு வெறுப்பை உண்டாக்கி இந்த இடத்தை எப்படிடா கலக்கிறதுன்னு சொல்லி ஒரு அச்சத்தை உண்டாக்கும். இதுல என்ன விலங்கினங்கள் இருக்கின்றனவோ, எந்த ஊர்வனங்கள் இருக்கின்றனவோ என்றெல்லாம் அச்சத்தை உண்டாக்குற நிலை இல்லாமல் திருந்து பொழில், திருமருவும் பொழில், அழகு பொருந்தி இருக்கிற இயற்கையாக தோன்றிய பொழில்களெல்லாம் பக்கத்தில் சூழ்ந்திருக்கிற திருப்புத்தூர். இன்னும் சேம்பாடு வயல்புடை சூழ் திருப்புத்தூர். நீர் சேம்பு இருக்குல்ல, சேம்பாங்க சேம்பு, அந்த சேம்பு எல்லாம் இயற்கையாகவே முளைச்சு வளர்ந்து கிடக்குதான். அப்படிப்பட்ட நீர்வளம் மிக்க அந்த நீர்வளத்தால் சூழப்பட்ட திருப்புத்தூர் என்றும், செறி பொழில் சூழ் மணிமாட திருப்புத்தூர். செறி அடர்த்தியான பொழில்கள் சூழ்ந்திருக்க அழகான மாடங்கள் எல்லாம் ஓங்கி வழங்குகின்றன. அழகான மாடங்கள், அழகான மாடங்களின் பக்கத்திலே அடர்த்தியான சோலைகள், இப்படிப்பட்ட காட்சி அழகை தருகின்ற திருப்புத்தூர். இன்னும் அந்தண்டல் திக்கணைந்து வரும் மருங்கில் திருப்புத்தூர். அழகான குளிர்ச்சியான தென்றல் காத்தானது தென் திசையிலே இருந்து வந்து இந்த நகரம் முழுவதும் பொருந்தி இருக்கிற அழகான திருப்புத்தூர் என்று, அந்த திருப்புத்தூரினுடைய சிறப்புகளை திருத்தாண்டகத்திலே நம்முடைய நாவுக்கரச பெருமான் பதிவு செய்திருக்கிறார். அதை நாம் பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட திருப்புத்தூர் காணும் தகவையுடையது. கண்கள் பெற்ற பயன் அந்த திருப்புத்தூரினுடைய இயற்கை வளத்தையும் வீதிகளின் அழகையும் சோலைகளின் அழகையும், அந்த முன்னாடி கூட பார்த்தோம்ல பல சிறப்புகள், எருமையெல்லாம் குளித்தோலையாடி மகிழ்வது, இதெல்லாம் இயற்கையான சூழ்நிலை. அதனாலே காணும் தகையை திருப்புத்தூர்னு சொல்றார். அதான் பாருங்க, பாண்டி நாட்டெழுந்தருளும் பான்மையராய் திருப்பதியிலே, அதாவது இந்த திருப்பூந்துருத்தி என்னும் திருப்பதியில் எழுந்தருளி இருக்கிற பெருமானுடைய அருளுடைய பெற்றுக் கொண்டு அந்த ஊரிலிருந்தும் பாண்டி நாட்டு எழுந்தருளும் பான்மையராய், பான்மை என்பது விருப்பமுடையவராக, தன்னுடைய திருவுள்ளத்தில் அந்த எண்ணத்தை கொண்டவராக தென் திசை போய், கொஞ்சம் தென்மேற்கு திசையாக போகணும் நம்ம திருப்பூந்துருத்திலிருந்து. அப்படி தென் திசை போய் காண்டகை திருப்புத்தூர் பணிந்தேத்தி, முதல்ல போகிற வழியில காணும் தகமையுடைய அற்புதமான ஒரு திருத்தலம் திருப்புத்தூர். அந்த திருப்புத்தூர் என்னும் திருத்தலத்திலே எழுந்தருள் இருக்கிற பெருமானை பணிந்து அவரை போற்றி பாடி, கதிர்மதியும் தீண்டுகுடி மதில் மதுரை. கதிரும் மதியமும், அது உண்மை தொகையாக்கிறோம்னா கதிர்னா சூரியன், மதியம்னா சந்திரன். சூரியனும் சந்திரனும் தீண்டுகிற அளவுக்கு, சூரியனையும் சந்திரனையும் தீண்டுகிற அளவுக்கு உயரமான கொடிகள் பதிக்கப்பட்ட மதுரால் சூழப்பட்ட மதுரை மாநகரமாகிய திருவாலவாய்க்கு சென்று சேர்ந்தார் என்று கொள்ள வேண்டும். இப்பாருங்க, பணிந்து ஏத்தி கதிர்மதியம் என்பதற்கு ரெண்டு பொருள் சொன்னேன். ஒண்ணு, நிலவொளியாகிய கதிரை வீசுகிற திங்களை சென்று தீண்டுகிற அளவுக்கு கொடிகள் பதிக்கப்பட்ட மதுரால் சூழப்பட்ட மதுரை என்று கொள்ளலாம். இன்னொரு பொருள், கதிர்மதியம் என்பதை உண்மை தொகையாக்கி கதிரும் மதியமும். முதல்ல சொன்னது கதிர்மதியம் என்பது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. கதிரை உடைய மதியம், நில ஒளியாகிய கதிரை உடைய மதியம். அப்படி கதிரை உடைய மதியமாகிய திங்களாகிய அந்த திங்கள் சந்திர மண்டலத்தை சென்று தழுவுகிற அளவுக்கு உயரமான கொடிகள் பதிக்கப்பெற்ற மதுரால் சூழப்பட்ட மதுரை என்பது முதற் பொருள். இன்னொரு பொருள், கதிரும் மதியம். கதிர் என்பது கதிரவன் என்றால் சூரியன். சூரியனும் சந்திரனும் எங்க உயரத்துல இருந்தது, அவ்வளவு உயரத்துக்கு சென்று
இந்த கொடிகள் போய் தடவுகின்றனவாம், தீண்டுகின்றனவாம். அப்படிப்பட்ட கொடிகள் தீண்டுகிற அளவுக்கு பதிக்கப்பட்டிருக்கிற உயரமான மதில் சூழ்ந்த தீண்டு கொடி மதில் மதுராலி சூழப்பட்ட மதுரை திருவாரவாய் சேர்ந்தார். மதுரை என்னும் திருத்தலத்தை, அந்த திருவாரவாய் என்பதை கோயிலாக வைத்துக் கொண்டாலும் அந்த திருத்தலத்துக்கு சென்று சேர்ந்தார் நம்முடைய நாவுக்கரசர் என்பது 402வது பாடல். அடுத்து 403வது பாடல் பார்க்கலாம். இப்ப திருப்புத்தூர்ல இருக்கிற அந்த காண்டகைய திருப்புத்தூருக்கு உள்ள திருப்பதிகத்தை மதுரையையும் பார்த்து விட்டு, பெரிய புராணத்துல மதுரையினுடைய சிறப்பையும் பார்த்து விட்டு அடுத்து இந்த 2 தாண்டகங்களையும் பார்க்கலாம். திருப்புத்தூருக்கு ஒரே ஒரு தாண்டகம், மதுரைக்கு ஒரு திருத்தாண்டகமும் ஒரு திருநெரிசையும் இருக்கிறது. அதை நாம் பின்னாடி பார்க்கலாம். அப்புறம் சென்றடைந்து எங்கே சென்றடைந்தார்? கதிர்மதியம் தீண்டு கொடி மதில் மதுரை. கதிர்மதியம் தீண்டு கொடி மதில் மதுரை திரு ஆலவாய் சேர்ந்தார். அவ்வாறு சென்றடைந்து அந்த திருவாரவாய் என்னும் திருநகரத்துக்கு சென்று சேர்ந்து மதுரையினில், அந்த ஊருக்கு மதுரை என்ன மதுரை மரங்கள் அட்டந்தாரா மதுரையின் பேர். மதுரையினில் இன்னது கடம்பவன் எல்லாம் பேர் உண்டு, நிறைய பேர் உண்டு. மதுரைக்கு ஆலவாய்கிற பேர் உண்டு, நான் மாடக்கூடல், கடம்பவனம், மதுரை எனதான் பேர் உண்டு. அந்த மதுரையினில் திருந்திய நூல் சங்கத்துள் அன்றிருந்து தமிழாராய்ந்து அருளிய அங்கணர் கோயில். இன்னைக்கும் அந்த கோயில் உள்ள போனோம்னா மேற்கு கோபுர வாசல் வழியா உள்ள வந்து நுழைஞ்சு வலப்புறம் பார்த்தோம்னா அங்க சங்கம் இருந்த இடம் இருக்கும். ஒரு அரும்பொருள் காட்சியாக மாதிரி நிறைய பொருள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதான் சங்கம். அந்த சங்கம் இருந்த இடமே கோயில் தான், திருக்கோயில் தான். அதான் இங்க சென்றடைந்து மதுரையினில் திருந்திய நூல் சங்கம், திருந்திய நூல்களை எல்லாம் அளித்த திருத்தமான அறிவு சார்ந்த புலவர்கள் விளங்கிய சங்கம் என்று நாம் கொள்ள வேண்டும். இந்த நூல் சங்கம் என்பதை திருந்திய நூல்கள் பலவற்றை தந்த முதற் சங்கத்திலேயும் 2ஆம் சங்கத்திலேயும் கடைச்சங்கத்திலேயும் எத்தனை புலவர்கள் இருந்தார்கள். அந்த முதற் சங்கத்துல தமிழாராய்ச்சி செய்தவர்கள்ல முதற் பெரும் தலைமை குறவராக இருந்தவர் நம்முடைய பெருமான் சிவபெருமான் தான். அதான் கண்ணுதற் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து திருவிளையாடல் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் மிக அருமையாக பாடுவார். திருவிளையாடல் புராணம் மதுரை மாநகரில் நடந்த 64 திருவிளையாடல்களை சொல்லுவது. அதிலே பரஞ்சோதி முனிவர் பாடுகிற பொழுது மதுரையின் சிறப்பாக சொல்லுகிற பொழுது, தமிழின் சிறப்பை சொல்லுகிற பொழுது கண்ணுதல் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து, கழகம் என்பது சங்கம், தமிழ்ச்சங்கம், தமிழ்ச்சங்கத்தின் தலைமைச் சங்கம், இறையனார் அகப்பொருள் என்ற ஒரு அற்புதமான நூல் இருக்கிறது. அதை பற்றிய குறிப்புகள் கூட வருகிறது பின்னாலே, அப்பொழுது நான் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட நல்ல நூல்களை எல்லாம் தந்த இடம்தான் சங்கம். இப்போ திருந்திய நூல் சங்கம் என்றால் திருந்திய நூல்களை, அது 8 தொகையாக இருக்கலாம், 10 பாட்டாக இருக்கலாம், நமக்கு கிடைக்காது போன எண்ணற்ற நூல்கள். கிடைத்திருக்கிற பழமையான இலக்கணம் தொல்காப்பியம், கிடைத்திருக்கிற பழமையான இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் ஆகிய 8 தொகையும் 10 பாட்டும். அடுத்தது சங்கம் மருவிய காலத்துலதான் சிலப்பதிகாரம். சங்கம் மருவிய காலத்துலதான் 18 கீழ்கணக்கு நூல்கள். சங்க நூல்கள் என்று சொன்னால் 8 தொகையும் 10 பாட்டும் தான். இன்னும் ஏராளமான நூல்கள் இருந்தன. அந்த பற்றிய பட்டுரைகள் பெரிய பட்டியல். அந்த பட்டியலை பற்றி வேண்டுமானால் நீங்கள் அவருடைய தொல்காப்பிய உரையாசிரியர்கள் வாயிலாகவும், இறையனார் களவியல் உரை, இறையனார் அகப்பொருள், இறையனார் களவியல் என்று ஒரு உரை, ஒரு நூல். அந்த இறையனார் களவியல் என்ற அகப்பொருள் இலக்கண நூலை தந்தவர் நம்முடைய பெருமான். அந்த பெருமான் தந்த நூலுக்கு உரை எழுதியவர் நக்கீர தேவநாயனார். மிக அற்புதமான உரை. அந்த உரையில் பல செய்திகள் பாண்டிய நாட்டை பற்றிய, தமிழ்ச்சங்கத்தை பற்றிய செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதிலே முதல்ல சொல்லுகிற பொழுது, முதற் சங்கத்தில 49 புலவர்கள் தமிழ்ச்சங்கம், தலைமைச் சங்கம் இருந்து தமிழ் ஆராய்ந்தார் என்று சொல்றார். 49 இந்த 49 யார் என்று பட்டியலிடுகிற பொழுது முதல்ல சொல்றவரை திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளும், திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் சிவபெருமான் என்ற பெயரை சொல்லவில்லையே தவிர 3 புறங்களாக தெரிந்து கொண்டிருந்தவர்களை எரித்தவர் யார் என்றால் நமக்கு தெரியும், சிவன் தான். விரிசடை கடவுள் அடையாளம் வேற சொல்றாரு.
அடுத்தது குன்றம் ஏறிந்த குமரவேலும் கிரௌஞ்ச மலையை பிளந்த தன் வேலாயுதத்தால் கிரௌஞ்ச மலையை பிளந்த குமரவேள் முருகப்பெருமான் இவர்களெல்லாம் இருந்து இவர் உள்ளிட்டார் 49 தமிழாராய்ந்தார் என்க என்று முடிப்பார். அப்படிப்பட்ட புலவர்கள் இருந்த சங்கம் தான் இங்கே நூல் சங்கம் என்று சொல்லப்படுகிறது. திருந்திய நூல் சங்கத்தோடு என்றால் திருத்தமான நூல்களை தந்த, இன்னும் சொல்ல போனால் படிப்பவர்களுடைய உள்ளத்தை திருத்துகின்ற நூல்களை தந்த சங்க இலக்கியங்கள் என்று சாமானியமான வெறும் பொழுதுபோக்கான இலக்கியங்கள் இல்லை. அவை வெறும் இன்ப இலக்கியங்கள் இல்லை. அதற்கு மேல் அதுல மனித வாழ்வுக்கு தேவையான அற்புதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டதோடு மட்டுமல்லாமல் சைவ சமய கோட்பாடுகள், வினை கோட்பாடுகள் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று கூட நாம் பார்த்தோம். நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று செய் வினை பயன். ஒருவன் மிக பெரும் வாகனங்களிலே ஊர்ந்து செல்வதும் பல பணியாட்களை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு கட்டளையிட்டு ஏவல் செய்து அவர்களிடம் பணி வாங்குவதும் செல்வம் என்று நினைக்காதீர்கள், அது முன்னை பிறவியிலே அவன் செய்த வினையினால் கிடைத்த பயன் என்று ஒரு புலவர் பாடுகிறான். நிறைய இடங்கள்ல சிவனை பற்றிய பெயரை சொல்லாமல் பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் பலவற்றையும் சொல்லப்படுகிற செய்தியை நாம் சங்க இலக்கியத்திலே பார்க்கலாம். அப்படி படிப்பவர்களுடைய இன்னும் சொல்ல போனால் முறை வழிப்படும் என்பது இரவோர் காட்சியில் தெளிந்தனம். எப்படி ஒரு நீர் வழிப்படும் புனைவோம் ஆற்றின் ஓட்டத்திற்கு ஏற்ப நீரோட்டத்திற்கு ஏற்ப மிதந்து செல்லுகின்ற தெப்பத்தை போல விதிப்படிதான் நம்முடைய உயிர் செல்லும் என்று சொல்கிறார் கணியன் பூங்குன்றனார். நீர் வழிப்படும் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படுவோம் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனமாகலின் ஆட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று பாடுவார். எல்லாம் விதிப்படி நடப்பதனாலே பெரியவர்களை நாங்கள் புகழ்வதும் இல்லை, சிறியவர்களை நாங்கள் இகழ்வதும் இல்லை என்று கணியன் பூங்குன்றன் பாடுவான். அப்படிப்பட்ட மக்களுடைய உள்ளத்தை திருந்துகிற நூல்களை எல்லாம் தந்த நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புவின் எல்லாரும் ஓப்பதன்றியும் நல்லாற்றுப்படும் நெறியுமானதுவே என்று ஒரு புலவர் பாடுகிறாருங்க. நல்லது செய்தல் ஆற்றீராயினும், நீங்க நல்லது செய்யவில்லை என்றாலும் போனால் போகிறது, பரவாயில்லை. அல்லது செய்தல் ஓம்புவின், தீமையை செய்யாமல் காப்பாற்றுங்கள். ஏன் என்றால் எல்லாரும் ஓப்பதன்றியும் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தருவது அதுதான் என்பதோடு மட்டுமல்லாமல் உங்களை நல்வழிப்படுத்துவதும் அதுதான் என்று பாடுகிறார் நரிவெருவு தலையார் என்று ஒரு புலவர். எல்லாரும் ஒப்பதன்றியும் நல்லாற்றுப்பொழும் நெறியுமானதுவே என்று இப்படி நிறைய மனித வாழ்விற்கு தேவையான அற்புதங்களை எல்லாம் பாடுகிற இலக்கியங்கள் தான் சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள் ஏதோ தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே காதல் வாழ்க்கையை சொல்வது மட்டுமல்ல, ரெண்டு பேரை பெரும் மன்னர்கள் போரிட்டுக் கொள்கின்ற போர்க்காட்சியை தருவது மட்டுமல்ல, நீங்க பல வாழ்க்கைக்கு தேவையான உண்மைகளை, இன்னும் சொல்ல போனால் சைவ சமய கோட்பாடுகள் பலவற்றை தன்னகத்து கொண்டு விளங்குவதுதான் அற்புதமான அந்த சங்க இலக்கியங்கள். அப்படிப்பட்ட மக்கள் வாழ்க்கையை திருந்துகிற நூல்கள் பலவற்றை தந்த சங்க புலவர்களுக்கு தலைமை புலவராக பெருமான் வீற்றிருக்கிறார் என்று இந்த சேக்கலார் பாடுகிறார். பாருங்க, சென்றன இந்த மதுரையில் திருந்திய நூல் சங்கத்துள் அன்றிருந்து தமிழாராய்ந்து. அன்று என்று அந்த முதற் சங்கம் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளும் குற்றம் எரிந்த புறவர்களும் மருதன் இளநாகராரும் கவிரரும் பரணும் நக்கீரரும் முதலானவர்களை வரிசைப்படுத்தி சொல்வார். அப்படி இந்த 49 புலவர்கள் தமிழாராய்ந்தார்கள் அல்லவா? அன்று அந்த கண்ணுதற் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெரிந்து ஆய்ந்த பசும் தீந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழி போல் என்னவும் கொடுமோ என்று எந்த மொழியோடும் நம்முடைய தமிழ் மொழி ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படிப்பட்ட சிறப்புகள் உடையது என்று பரஞ்சோதி முனிவர் பாடுவார். அன்றிருந்து அந்த நாளிலிருந்து தமிழாராய்ந்தருடைய தமிழை ஆராய்ச்சி செய்த அருளிய அங்கணர் கோயில், அங்கணர் என்றால் சிவபெருமான் முன்னாடி சொன்ன அங்கன்மை மிக்கவர், பேரவர் உடையவர், அவர் எழுந்தருள் இருக்கிற திருக்கோயில் மதுரை கோயில். அந்த மதுரை கோயிலினுடைய முன்றிலினை வலம் கொண்டு முதல்ல வந்தார், திருக்கோயிலுடைய கோபுரத்தை தாண்டி முன்றிலுக்கு வந்தார், முற்பகுதிக்கு வருகிறார். இல்முன் என்பதுதான் முன்றில் என்று உங்களுக்கு தெரியும். அதை வளமாக வருகிறார், திருக்கோயிலை வளம் வருகிறார். வளம் கொண்டு முன் இறைஞ்சி
வந்த வளம் கொண்டவர் வீழ்ந்து வணங்கி அதன் பின்னாலே உள்புக்கு பாருங்க, கோயிலை வலம் வந்தார், வலம் வந்தவர் வீழ்ந்து வணங்கினார், வணங்கியதற்கு பிறகுதான் உள்புகுகிறார். உள்புக்கு வந்தனிமால் விடையானை பெருமானை வழிபாடு செய்கிறார். சொக்கநாத பெருமானை, சோமசுந்தர கடவுளை. அவர் எப்படி சொல்றாரு? வன் தனி மால் விடையான். விடைனா ரிஷபம், விடையானைன்னா இடபத்தை ஊர்தியாக உடையவனை என்பது பொருள். என்ன விடை? மால் விடை. மால் விடைன்னா பெரிய விடை என்பது ஒரு பொருள். திருமாலே விடையானார் இல்ல, இடபமதாய் தாங்கி நான் சாழதும் திருவந்தையாரிலே பாடுவார். நம்முடைய மணிவாசக பெருமான் இல்ல திருச்சாளரிலே பாடுவார். அப்போ வன் தனிமால், வலிமையும் வலிமையும். வன் என்றால் வலிமை, தனி என்றால் ஒப்பற்ற ஆற்றலுடைய, மால் திருமால். அந்த திருமாலே விடையாக வருகிறார். அந்த விடையானை, விடையானை என்றால் அந்த திருமாலை தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கிற சோமசுந்தர பெருமானை வணங்கி வணங்குகிறார். எப்போ வணங்குறாரு? சங்கத்துள் அன்றிருந்த தமிழாராய்ந்தவருடைய சிவபெருமான் திருக்கோயிலுக்குள் முன்னாலே வந்து அதை வளமாக வணங்கி நெடுஞ்சான் கிடையாக வீழ்ந்து வணங்கி பிறகு உள்ளே புகுந்து, அந்த உள்ளே போகிற பொழுதுதான் அந்த ஒப்பற்ற வலிமை மிக்க திருமாலினையே தன்னுடைய ஊர்தியாக கொண்டிருக்கிற சோமசுந்தர பெருமானை வணங்கினார். வணங்கியதற்கு பிறகு மகிழ்வோடும் திளைத்தார். வணங்கியதற்கு பிறகு கோயிலை வலம் வந்தார், விழுந்து வணங்கினார், உள்ளே புகுந்தார், பெருமானை வணங்கினார். அந்த வணங்கியதனாலே மகிழ்வோடும் திளைத்தார். ஆனந்த அனுபவத்திலே அந்த மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார் என்று பாடுவார் அல்லவா தெய்வ சேக்கரார். அங்கே 5 பேர் அறிவும் கண்களே உள்ள அளப்பரும் கரணங்கள் 3 அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணவரும் ஒன்றும் திருந்து சாத்துவமேக. அப்படி அங்க பெருமான ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தை கண்டு மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் அல்லவா. அந்த மகிழ்ச்சியை இங்கே அடைகிறார். ஆனந்த அனுபவத்தில் அழுந்துதல். வணங்கி மகிழ்வோடும் திளைத்தார். திளைத்தல் என்பது மகிழ்ச்சியிலே மூழ்குதல், மனதார நினைத்தல். அதான் இங்கே இந்த பாடல் மீண்டும் ஒரு முறை படிக்கிற அடுத்த பாட்டு போயிடலாம். சென்றடைந்து மதுரையில் அங்கே அடைய இந்த மதுரை மாநகரத்துக்குள்ள வர்றாரு. போன பாட்டுல பார்த்தோம். திருவாலவாய் சேர்ந்தார். சென்றடைந்து மதுரையில திருந்திய நூல் சங்கம். மதுரைன்னு சொன்னாலே சங்கம் தான். 3 சங்கங்களும் அழிந்து போனதற்கு பிறகு நம்முடைய சேதுமா மன்னர் பாண்டித்துரை தேவர் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கி, இன்றளவும் அங்கே 4ஆம் தமிழ்ச்சங்கம், மதுரையில் தமிழ்ச்சங்கம் சாலை என்றே ஒரு சாலை இருக்கிறது. மதுரை மாநகருக்கு செல்வோமானால் மதுரை மாநகருடைய அந்த தொடர்வண்டி நிலையத்துக்கும் சற்றே போய் வலப்புறம் திரும்பினால் அந்த சாலைக்கு பேரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நூற்பாலை இருக்கும். ஆரிய நூற்பாலை நினைக்கிறேன். அந்த ரயில்வே லைனை தாண்டி வலப்புறம் போனால் தமிழ்ச்சங்கம் சாலை என்று ஒரு அருமையான சாலை. சாலைக்கு பேரே தமிழ்ச்சங்கம் சாலை. அந்த சாலையினுடைய தொடக்கத்திலேயே தமிழ்ச்சங்க கட்டளம் இருக்கிறது. தமிழாராய்கின்ற பெரும்புலவர்கள் இன்னும் தமிழாராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிக அருமையான ஒரு அமைப்பு மதுரை மாநகரில். அது பாண்டித்துரை தேவரால் தொடக்கப்பட்ட 4வது தமிழ்ச்சங்கம். அந்த பாண்டித்துரை தேவர் எவ்வளவெல்லாம் தமிழுக்கு தொண்டு செய்தார். அவரே மிக பெரும் தமிழ் புலவராக இருந்தார். நம்முடைய உவேசாவுக்கு உதவினார். ராகவையங்கார் என்ற ஒரு பெரிய உரையாசிரியரை தன்னுடைய அவைக்கள புலவராக கொண்டிருந்தார். ராகவையங்கார், மூராகவையங்கார் போன்றவர்கள் எல்லாம் அவரிடம் அவைக்கள புலவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட பாண்டித்துரை தேவர். அப்போ முதல் 3 சங்கங்கள்ல முதற் சங்கத்திலே அன்றிருந்து தமிழாராய்ந்து அவருடைய அங்காளர் பெருமான் எழுந்தருளி இருக்கிற கோயில் மதுரை கோயில். அந்த முன்றில் என்றால் முற்பகுதி, என்றால் கோயிலுக்கு முன்னாலே. பார்த்த உடனே அந்த கோயிலை வலம் கொண்டார். வலம் கொண்டு முன் இறைஞ்சி திரும்ப வலம் கொண்டு வந்ததற்கு பிறகு பெருமான அங்கிருந்து பார்த்தால் இறைஞ்சி உள்புக்கு திருக்கோயிலுக்குள்ளே புகுந்து வந்தனிமால் விடையானை. நீ சாதாரணமா பெரிய விடை போடலாம். மால் விடைன்னா பெரிய விடை, அது ஒப்பற்ற விடை.
வலிமை உடையது. அதான் ஆற்றல் அடல் விடை என்று ஞான சம்பந்த பெருமான் அதை சொல்லுவார். ஆற்றல் அடல் விடை ஏதும் அளவாயான் திருநீற்றை. அப்ப ஆளவாயான் இருந்ததுதான் ஆற்றல் அடல் விடை. ஆற்றல் மிக்கது வந்தனிமால். அடல் என்றால் பகைவர்களை கொல்லும் தன்மை வாய்ந்தது. எந்த பகைவரை கொல்லும் என்றால் அறத்தின் வழியில் நிற்காத, மரத்தின் வழி செல்லுகிற பாவங்கள் செய்கிறவர்களை அழிக்கும் தன்மை வாய்ந்தது அந்த இடம். அதான் இங்க வந்தனிமால் விடையானை வணங்கி மகிழ்வதும் திளைத்தார் நம்முடைய நாவுக்கரச பெருமான் மதுரையில. அடுத்த பாட்டு 404. எய்திய பேரானந்த இன்பத்தின் இடையெழுந்தி. எய்திய பேரானந்தம், அந்த வணங்கி மகிழ்ந்தார் அல்லவா, அந்த மகிழ்ச்சிக்கு என்ன அளவு, எவ்வளவு மகிழ்ந்தார், அது பேரானந்தம். நாம் பொறிகளால் அனுபவிப்பதெல்லாம் சிற்றானந்தம், சிற்றின்பங்கள் தான். கண்ணால் காணுகிற காட்சியும் காதால் கேட்கிற கேள்வியும் மூக்கால் மூக்கிற மோர்வும் வாயால் சுவைகின்ற அறிகின்ற சுவையும் மெய்யால் அறிகின்ற உணர்வும் சிறு பொழுது இன்பம் தருதல். நினைக்கும் போதெல்லாம் இன்பம் தராது. ஆனால் இங்கே பெருமானை கண்டு வணங்கி மகிழ்ந்து மகிழ்வோடும் திளைத்தாராகிய அந்த நாவுக்கரச பெருமான் எய்திய பேரானந்த இன்பம் அடைந்தது என்னென்றால் பேரின்பம், பேரானந்தம். அந்த பேரானந்த இன்பத்தின் இடையெழுந்தி அந்த இன்பத்திலே அழுந்தி போனார். சிவானந்த பேரின்பம் என்பதை ஒரு வெள்ளமாக கொண்டார். சிவானந்தம் என்பதை ஆனந்த பேரின்பம்ங்கிறார் அல்லவா. பேரானந்த இன்பம் என்பது சிவானந்த பேரின்பம். அந்த சிவானந்த பேரின்பம் என்பது ஒரு பெரு வெள்ளமானால் அந்த வெள்ளத்தில் மூழ்கினார், திளைத்தார், மகிழ்ந்தார், மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். அதுவாகி இவர் இன்பமான, அதாவது அந்த இன்பம் வேறு இவர் வேறு என்று வேறு பிரித்து அறிய முடியாத அளவுக்கு அந்த வெள்ளத்துக்குள் இவர் அழுந்தி அந்த இன்பத்தை நுகர்ந்து நுகர்ந்து அனுபவித்து இன்புற்றார். அதை எய்திய பேரானந்த இன்பத்தின் இடையெழுந்தி மொய்திகளும் சடையானை முளைத்தானை என்றெடுத்து செய்தவத்தோர் தாண்டகச் செந்தமிழ்வாடி புறத்தணிவார் கையொழுது பணிந்தேத்தி திருவுள்ளம் கழி சிறந்தார். பாருங்க எவ்வளவு சீக்கிரமா நாவுக்கரச பெருமானுடைய வரலாற்றை நிறைவு செய்ய வேண்டும் என்ற வேகத்தில் அப்படி தெய்வ சேக்கிழார் பாருங்க, எய்திய பேரானந்த இன்பம், சிவானந்தமாகிய அந்த பேரின்ப வெள்ளத்திலே திளைத்தவராகிய நாவுக்கரச பெருமான் அதிலே அழுந்தினார், அதுவாகவே ஆனார். அந்த இன்ப வெள்ளத்தில் அழுந்தி அந்த வெள்ளத்தை பருகினார், பேரானந்தம் பெற்றார். அவ்வாறு பெற்றவராகிய நாவுக்கரச பெருமான் மொய் திகழும் சடையானை, மொய்த்தல் கற்றையாக மொய்த்திருக்கிற சடாமுடி, இன்னும் வண்டுகள் மொய்க்கின்ற மலரணிந்த என்றெல்லாம் கூட பொருள் கொள்ளலாம். எல்லாம் அவற்றையெல்லாம் விட சிறப்பு என்னன்னா மொய் திகழும் என்றால் கற்றையாக விளங்குகிற, கற்றையாக மொய்த்து விளங்குகிற சடையானை. சடையான் என்பது பெருமானுடைய திருநாமங்களிலே உண்டு. செஞ்சடையப்பர்னு ஒரு ஊர்ல பேர், சாமி பேர். சாமி பேரே செஞ்சடை, அருண ஜடேஸ்வரர். திருப்பூர்ல அங்கே எழுந்தருளி இருக்கிற திருநாமம் பெருமானுடைய பெயர் செஞ்சடையப்பர். வடமொழியிலே அருண ஜடேஸ்வரர். அப்படி மொய்திகளும் சடையானை பாடுறார். எப்படி பாடுறார்? முளைத்தானை உயிர்க்கும், முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி முதிரும் சடைமுடி மேல் முகிழ்வெண் திங்கள் வளைத்தானை வல்லசுரர் புறங்கள் மூன்றும் வரிசிலையா வாசுகிமானா கோத்து உழைத்தானை என்று எடுத்து, உழைத்தானை என்று எடுத்து செய்தவத்தோர். செய்தவத்தோர் என்றால் எப்பொழுதும் தவம் என்றாலே சிவ பூஜை தானே. சரியை கிரிய யோகம் தான் தவம். நல்ல சிவ தன்மத்தால் நல்ல சிவ யோகத்தால் மாறிய வல்லதான் என்று திருக்களித்துப்படியார்ல பாடுவார். அப்ப தவம் என்றாலே சரியை கிரிய யோகம், தவம் என்றாலே இந்த சரியை கிரிய யோகம் அடங்கிய சிவ வழிபாடு. சரியை கிரிய யோகம் மூன்றும் அடங்கியது சிவ வழிபாடு, அதுதான் தவம். அதை எப்பொழுதும் செய்பவர் தான் நம்முடைய ஞானசம்பந்த நாவுக்கரச பெருமான். அதான் இங்க பாருங்க, செய்தவத்தோர், எப்பொழுதும் சிவ பூஜை நினைவிலே இருப்பவர், அகப்பூசை செய்து கொண்டே இருப்பவர், சிவ வழிபாட்டிலே திளைத்துக் கொண்டிருப்பவர். அவர் சரியை செய்கிற பொழுது கை உழவாரம் செய்யும், வாய் தேவாரம் பாடும் என்பார்கள். அப்போதும் அவருடைய சிந்தனை சிவ சிந்தனை.
உண்டி இருந்து நினைவீன்கள் உந்தவாக்கு ஊனமில்லை என்று பாடுங்கள். நினைப்பவர் நெஞ்சம் கோயிலா கொண்டவர். பனைக்கை மும்மத வேழம் முறித்தவன், நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். அப்படி அனைத்தரும்பு உள்நருக அந்த நடம்புரிகின்ற பெருமானை தினைத்தாலும் மறந்து உய்வனோ என்று பாடுவார். திரைத்துறை பொழுதும் மறந்து உய்வனோ என்றார். அப்போ எல்லா நேரங்களிலும் பெருமானுடைய சிந்தனை அவருடைய உள்ளத்தில் இருப்பதனாலே தான் அவருடைய சரியை கிரிய யோகம் எல்லாம் சிவ வழிபாடு என்று நாம் சொல்லுவோம். செய்தவத்தோர் என்றால் ஏதோ காட்டில் சென்று மூச்சை அடக்கி பேச்சடக்கி உண்ணாமல் நீர் பருகாமல் நிலை பேர் தவம் இல்லை. தவம் என்பது குற்றநோய் நோன்றல் உயிர்குறுகன் செய்யாம அற்றைய தவத்திற்குரிய என்பார் வள்ளுவர். குற்ற நோய் நோன்றல் தனக்கு வருகிற துன்பங்களை எல்லாம் பொறுத்துக் கொள்வது. நீற்றறையில் இட்டாலும் நஞ்சு ஊட்டினாலும் யானையை விட்டு இடறினாலும் கல்லிலே கட்டி கடலில் பாய்ச்சினாலும் எல்லா நிலையிலும் பொறுத்துக் கொள்வது. பாவி இப்படி சமணம் செய்தானே, பாவி மகேந்திர பல்லன் இப்படி செய்தானே, பெருமானே அவனுக்கு உரிய தண்டனையை கொடு, அவனுடைய கை விளங்காமல் போகட்டும், அவன் அழிந்து போகட்டும் என்றெல்லாம் சாபம் கொடுக்கல. உற்ற நோய் நோன்றல் தனக்கு வந்த துன்பத்தை பொறுத்துக் கொள்வது. உயிருக்கு ஒருகன் செய்யாமை தனக்கு துன்பம் செய்த உயிர்களுக்கும் துன்பம் செய்யாதிருத்தல். சமணனுக்கோ பாண்டவனுக்கோ பாண்டியர் மற்றவர்களுக்கோ அவர் துன்பம் செய்யல. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்றார் வள்ளுவர். அதான் இங்கே சரியை கிரியை யோகமாகிய இந்த மூன்றும் தான் தவம். அப்ப நீங்க உற்ற நோய் நோன்றலும் உயிர்க்குறுகன் செய்யாமை இந்த சரியை கிரியை யோகத்துல வந்துடும். அதனாலேதான் அவர் செய்தவத்தோர் என்று நம்முடைய சேக்கலார் குறிப்பிடுகிறார். மொய்திகழும் சடையானை முளைத்தானை என்றெடுத்து என்று திருத்தாண்டகத்தாலே செய்தவனுடையவராகிய நம்முடைய நாவுக்கரச பெருமான் தாண்டக செந்தமிழ் பாடி திருத்தாண்டகம் என்னும் தாண்டக வேந்தரன் பேரு, தாண்டக சதுரன் பேரு, தாண்டக சதுரன் தாண்டக வேந்தர் என்றெல்லாம் தாண்டகம் என்ற அந்த யாப்பமைதி பதிகத்தை திருமுறைகளில் முதலில் தந்தவர் நம்முடைய நாவுக்கரச பெருமான் தான். அதனாலதான் அவருக்கு தாண்டக சதுரன் என்றும் தாண்டக வேந்தர் என்றும் பெயர். அந்த தாண்டகத்தினுடைய இலக்கணங்கள் எல்லாம் மிக விரிவாக உள்ளன. அவற்றை எல்லாம் அன்பர்கள் படித்தறிந்து கொள்வார்களாக. அந்த செய்தவத்தோர் தாண்டக செந்தமிழ் பாடி புறத்து அணைவார் பெருமானை முளைத்தானே என்று தொடங்குகிற அந்த பதியத்தை பாடிட்டு திருக்கோயிலுக்கும் புறத்து அணைவாராகிய நம்முடைய நாவுக்கரசர் கைதொழுது பணிந்தேத்தி கைதொழுது மெய் பணிந்து ஏத்தி வாய் திருவுள்ளம் மனம் களி சிறந்தார். முக்கரணங்களாலும் முப்பொறிகளாலும் மகிழ்ச்சி அடைந்தார். எப்படி செய்தவத்தோர் தாண்டக செந்தமிழ் பாடியதனாலே கைதொழுது உள்ளே இருக்கிற பெருமானை முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி முதிரும் சடைமுடி மேல் முகிழ்வெண் திங்கள் வளைத்தானை என்று பாடி கைதொழுது மெய்யாரை வணக்கம் செய்து படித்தேத்துவதும் மெய்யோட செயல்தான், ஏத்துவது மொழியோட செயல். உள்ளம் களி சிறந்தார் மன மகிழ்ச்சி அடைந்தார் என்பது மனத்தின் செயல். ஆக மனமொழிமைகளாலே மகிழ்ச்சி அடைந்து நாவுக்கரச பெருமான் அந்த திருக்கோயில் வழிபாடு நிறைவு செய்து கொண்டு புறத்தே வந்தார் என்பது இந்த பாடலுடைய 404வது பாடலுடைய பொருள். அடுத்த 405 பாருங்க. மதுரையில போனாரு. மதுரைக்கு போன உடனே திருக்கோயிலுக்கு தான் போனார். முதல்ல திருக்கோயில்ல போய் பெருமானை வழிபாடு செய்தார். நம்ம பார்த்தோம் முன்றில போனார், வலம் வந்தார், வீழ்ந்தணிந்தார், உள்ளே புகுந்தார், பெருமானை போற்றி பாடினார், வணங்கினார், கைதொழுதார், மனம் கழித்தார், ஏற்றினார் என்று அந்த முக்கரண மகிழ்ச்சியோடு வெளியே வந்தார். இதுவரைக்கும் மதுரைக்கு வந்த உடனே நாவுக்கரசர் செய்த செயல். ஆனால் மதுரையில என்னென்ன சிறப்புகள் நடந்தன என்பதை ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிற பொழுது, நான் வல்லமலரை வாரில் வென்றேன், கூன் நிமிர்த்தினேன், திருநீற்று ஒளி பரவச் செய்தேன், பாண்டிமாதேவியாருடைய அன்பின் திறத்தை கண்டேன், அடியார்கள் எடுத்த அளவு கடந்த பக்தியுடையவராகிய குலச்சிறையாரை கண்டேன் என்றெல்லாம் சொன்னார் அல்லவா. அவங்களெல்லாம் முதல்ல பார்க்கணுங்கிற உணர்வை விட இறை வழிபாட்டை முடித்துக் கொண்டு அதன் பின்னாலே அவர்களை சென்று வணங்க வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாவுக்கரச பெருமான் இப்ப திருக்கோயில் வழிபாடை நிறைவு செய்து கொண்டார். அதன் பின்னாலே 405வது பாடலை பாருங்கள். சீர்திகழும் பாண்டி மாதேவியார், சீர்திகழும் பாண்டி மாதேவியார். இப்போ
அவர் வளவர்கோன் பாவை முதல்ல. ஆனால் இப்பொழுது அந்த அம்மையார் முழுமையாக பாண்டிய நாடு மூவரையும் சைவமாக மாற்றிவிட்டு திருநீற்று ஒளி பரவச் செய்து பரசமய நிராகரிப்பு செய்து விட்டவையினாலே பாண்டிமாதேவியர் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறார். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை, மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை என்றுதான் முதல்ல ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். அப்படி பல இடங்களிலே வளவர்கோன் பாவையாக சோழனுடைய மகளாக அவர் அறிவிக்கப்படுவார். ஆனால் இங்கே பாருங்க, தெய்வ சேக்கடார் என்ன சொல்றார், இந்த இடத்துல சீர்திகழும் பாண்டிமாதேவியார் என்று சொல்லப்படுவதனுடைய நோக்கம் என்ன என்றால், அந்த சிறப்பு பாண்டிய நாட்டை திகழ்வதற்கு என்ன காரணம்? சீர்திகழ்தல் என்றால் சிறப்பு திகழ்வது, சிறப்பு விளங்குவது. பாண்டிய நாட்டிலே சைவ சமயம் என்ற ஒன்று சிறப்போடு விளங்குவதற்கு துணையாக எங்கோ இருந்த ஞானசம்பந்த பெருமானை யாரோ சொல்வதை கேட்டு தன்னுடைய பரிசனங்களை அனுப்பி நாவுக்கரசு பெருமானை வரவழைத்து அவர் வாயிலாக 3 பெரும் வாதங்களை செய்து 8000 சமணர்களை வெற்றி பெறச் செய்து குலச்சிறையார் வாயிலாக அவருடைய தண்டனைகளையும் நிறைவேற்ற செய்து மீண்டும் பாண்டிய நாட்டில் சைவம் தழைக்க செய்து திருநீற்று ஒளிபரவச் செய்து பரசமயங்களை நிராகரிக்க செய்த அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை திகழச் செய்தவையினாலே அந்த அம்மையார் இங்கே பாண்டிமாதேவியார் என்று சிறப்பித்து சொல்லப்படுகிறார். சீர்திகழும் பாண்டிமாதேவியார். அடுத்து திருநீற்றின் சார்வடைய கூன் நிமிர்ந்த தன்னவனார். முதல்ல பாண்டிமாதேவியாரை சொல்கிறார். அடுத்து திருநீறு அணிந்து கொண்டவையினாலே திருநீறு செம்மை திடமே என்று சொல்லி வந்தார் அல்லவா? அவ்வாறு திருநீற்றின் அந்த ஏன் மையவே சென்று பாண்டியனுக்காகவே என்று பாடினார். செய்யனே என்று தொடங்குகிற அந்த பதியத்திலே பையவே சென்று பாண்டியருக்காகவே என்று பாடுவார். அதுக்கு தெய்வ சேக்கரார் உரை எழுதுகிற பொழுது ஏன் பையவே சென்று சொன்னார் என்றால், அம்மையாருக்கு மீண்டும் அவர் மங்களம் காக்க வேண்டியிருப்பதனாலும் தன்னுடைய கரங்களால் திருநீற்று இடப்பட வேண்டிய ஒரு பெரும் நிலை அந்த பாண்டிய மன்னனுக்கு இருந்தமையினாலும் வேகமா போய் அவன் அழிச்சிடாத, நீ மெல்லவே சென்று பாண்டியருக்காக என்று சொன்னார் என்று அங்கே விளக்கம் சொல்லப்படும். 5 காரணங்கள் சொல்வார். அது அங்கே ஞானசம்பந்த புராணத்திலே அன்பர்கள் அறிந்து கொள்வார்களாக. அப்படி சீர்திகழும் பாண்டிமாதேவியார் திருநீற்றின் சார்வடைய கூன் நிமிர்ந்த தன்னவனார். கூன் நிமிர்ந்ததற்கு காரணம் என்ன என்றால், திருநீர் அணிந்தவையினாலே, திருநீற்றின் சார்பினாலே இந்த சார்பு இருக்கிறது அல்லவா, அதுதான் மிக இன்றியமையாது. சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழியின் ஒரு அருமையான பொருள். சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழியின் மற்ற எடுத்து சார்தரா சார்தரும் நோய் என்பது ஒரு வள்ளுவம். என்ன சொல்லுவார்னா, எது நாம் சாரத்தக்கது, எது இறக்கத்தக்கது, சார்பு உணர்ந்து நாம் சாரத்தக்கது பெருமான், மெய்ப்பொருளாகிய பெருமான். சார்பு கெட யான் எனது என்னும் அகப்புறப்பற்றுகளும் நாம் விரும்புகிற ஐம்புல இன்பங்களும் மற்ற பொருட்செல்வங்களும் அழியும் தன்மை வாய்ந்த பொருட்செல்வங்களும் இவையெல்லாம் கெட்டு போகும், நம்ம விட்டு விலக வேண்டும். எனவே சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழியினால் என்ன ஆகும் என்றால், சார்தரும் நோய், பிறவி என்னும் நோய் மீண்டும் நம்மிடம் வந்து சாராது என்று வள்ளுவர் சொல்வார். எனவே பிறவி பெரும்படி நீங்க வேண்டும் என்றால் சாரத்தக்க பெரும்பொருளை உணர வேண்டும். சாரத்தகாத அகங்கார மமகாரங்களை, சாரத்தகாத பொய்ப்பொருள்களை நாம் விளக்க வேண்டும். அப்போதான் பிறவி நோயிலிருந்து பிறவி நம்மை வந்து சாராது என்பது திருவள்ளுவர். அதுபோல இங்கேயும் சார்வடைய, திருநீற்றின் சார்வடைய, திருநீற்றினைய, திருநீர் மெய்ப்பொருள், அந்த சார்பை நாம் அடைய வேண்டும் என்று அவன் விரும்பியதனாலே கூன் நிமிர்ந்த எந்தனும் ஓங்குக. பாண்டியன் கூன் பாண்டியனாக இருந்தவன் கூன் நிமிர்ந்தான். கூன் நிமிர்ந்த தென்னவனார்தமுடனே, பாண்டிமாதேவியார் தென்னவனார்தமுடனே என்று கூட்ட வேண்டும். பாண்டிமாதேவியாராகிய மங்கையர்க்கரசியும் அவருடைய கணவர் திருநீற்றின் சார்பினாலே கூன் நிமிர்ந்த பாண்டியனாரும் ஆக இவர்களுடனே பார்வரவும் குலச்சிறையார், இவர்களோடு சேர்ந்து இந்த உலகத்தார் எல்லாராலும் போற்றப்படுகிற குலச்சிறையார் என்னும் அமைச்சரும். குலச்சிறையார் வரலாறு தான் இந்த நாவுக்கரச வரலாறு முடித்த உடனே நாம் பார்க்க இருக்கிற வரலாறு குலச்சிறையார் வரலாறு. குலத்தின் பெருமையை காப்பாற்றியவர் என்னெல்லாம் அதுக்கு பேர் அங்க அப்போ நாம் பார்க்கலாம். இப்போ அந்த குலச்சிறையார் ஆகிய இந்த 3 பேரும் வாகீசர் தமை பணிவுற்று, 3 பேரும் வந்து வாகீசரை படுகிறார்கள். திருக்கோயில் வழிபாடை முடித்துக் கொண்டு புறத்தடைவார்.
அவ்வாறு வெளியே வந்தவுடனே சில பாட்டை பாருங்க நீங்க. செய்தவத்தோர் தாண்டகச்சென் தமிழ்வாடி புறத்தடைவார் கைதொழுது பணிந்த திருவுள்ளம் கடிசிறந்து என்ற நிலையிலே பாண்டி மாதேவியாரும் பூர்ணிமிருந்த கண்ணவனாகிய நின்றசீர் நெடுமாறனும், அதுக்கு முன்னாடி அவன் மாறவர்மன் அரியேசரின் பேர், அவன் உடம்பு கூறாக இருந்தாலே கூன்பாண்டியன் என்று பெயர். வேந்தனும் ஓங்குக என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருநீற்று இட்டமையினாலே அந்த திருநீற்றின் சார்பினாலே பூம் நோய் நிமிர்ந்து பூம் நீங்க பெற்று நிமிர்ந்த நின்றசீர் பாண்டியன் அவரோடு சேர்ந்து பார்வரவும் குலச்சிறையார் இந்த உலகமெல்லாம் போற்றுகின்ற சைவத்தை காப்பதற்காக என்ன பாடுபட்டார் என்று நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட குலச்சிறையார் ஆகிய இந்த மூவரும் பாண்டி மாதேவியார், தென்னவனார், குலச்சிறையார் ஆகிய மூவரும் வாகீசர் தமைப்பணி உற்று வாக்கின் வேந்தராக விளங்குகிற, நாவுக்கரசராக விளங்குகிற, சொல்வேந்தராக விளங்குகிற, தமிழாளியாராக விளங்குகிற பெருமாவுடைய திருவடிகளில் பணிவுற்று வாகீசர் தமை பணிவுற்று ஆரையிலா காதல் மிக பணிவுற்றார்களை தவிர நெஞ்சம் நிறையவில்லை. ஐயோ இன்னும் வணங்க வேண்டும், இன்னும் வணங்க வேண்டும் என்று உள்ளம் நிரம்பாத ஆசையினாலே அடிபோற்ற அங்கிருந்தால் திருவடிகளில் விழுந்து அவர்கள் போற்றிக் கொண்டே இருக்க அந்த திருத்தலத்திலே நம்முடைய நாவுக்கரச பெருமான் மகிழ்ச்சியோடு இருந்தார் என்பது வரை இந்த வகுப்பில் நாம் பார்த்துவிட்டு எஞ்சி இருக்கிற பாடலை அந்த திருப்புத்தூரில் அவர் பாடிய திருத்தாண்டகம், மதுரையிலே அவர் பாடியிருக்கிற அந்த படைத்தானேர் சொல்லுகிற திருப்பதிகம், இன்னும் வேதியா வேத கீதா வெண்டவர் அண்ணா என்று ஓதியே மலர்கள் தூவி ஒருங்கனின் கடல்கள் காண பாதியோர் பெண்ணை வைத்தாய் படசடை மதியம் போடும் ஆதியே அளவாயில் அப்பனே அருளாய் அருசையாய் என்று பெருமானிடம் அருள் வேண்டுகின்ற ஒரு திருநேரிசை பதிகத்தையும் நாம் நாளை வகுப்பில் சிந்திக்கலாம் என்று சொல்லி, அதோடு மட்டுமல்லாமல் அந்த 406வது பாடலிலே இறைவன் தந்த ஒரு அருள் நூலை பற்றிய செய்தியையும் நாம் நாளை விரிவாக சிந்திக்கலாம் என்று சொல்லி, இதுவரை கேட்டிருந்த சைவ தமிழ் சார்ந்தவர்களுக்கு அவருடைய பணிவார்ந்த நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்தினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். மிகவும் மகிழ்ச்சி ஐயா, ஒரு அற்புதமான ஒரு விளக்கம். இந்த 400வது பாடல்ல